காசி தங்க காசி என்ற இந்த 2 காசிகள் அங்கே பரிமாறப்படுகிறது. 12 வெள்ளி காசி எடுத்தால் ஒரு தங்க காசி பெறுமதியானது. 12 வெள்ளி காசிக்கு ஒரு தங்க காசி. சில அறிவிப்புகளில் 10 வெள்ளி காசிக்கு ஒரு தங்க காசி. நாம குறைஞ்ச லெவலுக்கு வருவோம், கூடிய லெவலுக்கு. அப்ப கொஞ்சம் தங்கத்துல பெருமையை கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி பார்த்தால் 12 படி பார்த்தால் 12 48 41.5 கிட்ட வரப்போகுது. 41.5 தங்க காசி கொடுத்துத்தான் 500 வெள்ளி காசி எடுக்கலாம். அன்றுள்ள ஒரு தங்க காசியினுடைய இன்றைய பெறுமதி, வெள்ளியினுடைய நாணய மதிப்பீடு மாறிவிட்டது. தங்கத்தினுடைய நாணய மதிப்பீடு வச்சுதான் சர்வதேச ரீதியாக இன்று வேர்ல்டினுடைய நாணய நிர்ணயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்றுள்ள தங்க காசி ஒன்று இன்றைய பெறுமதிக்கு சுமார் 4 கிராம் அண்ணளவு பெருமானம். சுமார் 4 கிராம். 4 கிராம் என்றால் அரை பவுன். எவ்வளவு? அரை பவுன். 4 கிராம் அரை பவுன். அப்ப 40 பெருக்கி பாருங்க, எத்தனை பவுன்? 20 பவுன். இன்றைக்கு தங்கத்திலே பெறுமதி விலை குறைய 32 போன நாம குறைச்சிடுவோம். இன்றைக்கு குறைப்போம். இன்றைய பெறுமதிக்கு போட்டால் எவ்வளவு போகுது? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் ஒரு பவுன். 24 தர 20, 24 48, 4,80,000 ரூபாய். சுமார் 5 லட்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று ஒரு பெண்ணுக்கு கொடுத்த அவருடைய மனைவிமார் ஒவ்வொருவருக்கும் 500 திர்ஹம் கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள். எனவே சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தொகை இன்றைய பெறுமதி கொடுத்தார்கள். கொடுத்து அவர்களை ஒரு பெறுமதி உள்ளவள் ஆக்கி, அன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பெறுமதி இல்லை. அந்த சமூகத்தில் பெண் என்றால் விரும்பியவர் என்ன செஞ்சுட்டு போகலாம், அனுபவிச்சுக்கு போகலாம் என்ற நிலை. பெண்ணுக்கும் பெறுமதி இல்லை, பெண்ணை பெற்றவர்களுக்கும் பெறுமதி இல்லை. அவர்களும் ஒரு வீட்டில் 4 பொம்பளை பிள்ளை என்று சொன்னால் ஒரு கீழ் சாதி போல கருதப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த நிலையில அவர்கள் ஒரு ரொம்பவும் ஒரு கேவலமான சமூகமாக வாழ்ந்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு வீட்டில் எந்த சொத்தும் கொடுப்பார்கள் கிடையாது. நான் மரணிச்சால் என்னுடைய மகளுக்கும் ஒரு சொத்தும் கிடைக்க மாட்டாது, மனைவிக்கும் சொத்து கிடைக்க மாட்டாது. இவ்வாறான நிலையில தான் இந்த சமூகம் இருந்தது. இது இஸ்லாத்துக்கு முந்தைய நிலை. அப்ப இஸ்லாம் என்கிற ஒரு அழகான மார்க்கம் அந்த பெண் சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அவளை நீ தொடுவதற்கு முன்னரே அவளுக்கு ஒரு பெரிய மகர் தொகையை கொடுக்க வேண்டும். மகர் தொகையை கேட்கிற உரிமை யாருடையது? அவ சொல்லுவா, இவ்வளவு தரணும், தாராளமா கேட்கலாம். அந்த ரைட்ஸை இஸ்லாம் கொடுத்தது. ஆனால் இன்று எங்கள் சமுதாயத்தில் அது இல்லை. எனவே இவ்வாறான ஒரு முறை பெண்ணுக்குரிய எல்லா செலவினங்களையும் ஆண்களை திருமணத்துக்கு முன்னோர் பெற்றோர், திருமணம் முடித்தபின் கணவனார் என்கிற அந்த அனைத்து பொறுப்பையும் எடுத்து ஒரு அழகான முறையிலான ஒரு இஸ்லாமிய திருமணம் நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் எங்களுடைய சமுதாயத்தில் இப்போதைக்கு எமது கிழக்கு மாகாணத்தில் உலகிலே முஸ்லிம் நாடுகள் என்று 40-50 முஸ்லிம் நாடுகள் ஒரு புறம், முஸ்லிம் நாடுகளாயிருக்கட்டும், பௌத்த நாடுகளாயிருக்கட்டும், இந்து நாடுகளாயிருக்கட்டும் 600 கோடி மக்கள் சுமார் இருக்கிறார்கள் என்றால், வடகிழக்கில் உள்ள முஸ்லிம்கள் அல்லது வடகிழக்கில் உள்ள இந்துக்கள் இலங்கை, அதற்கப்பால் இந்தியாவிலே தென்னிந்தியாவில் இங்க 2 பகுதியிலே இருந்தால் இந்த சீதனம் என்கிற ஒரு அமைப்பு இருந்து வருகிறது. இந்த இங்க 600 கோடி மக்களிடத்திலே சுமார் தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால் தென்னிந்தியாவில் ஒரு 5 கோடி அல்லது 6 கோடி என்று வைத்துக் கொண்டால் எல்லாம் ஒரு 7 கோடி மக்களுக்கு மத்தியில் இது இருக்கிறது. நாஸ்திகரிடத்தில் கிடையாது. கியூபா, சைனா, அங்கே எத்தனை நாசியங்களுக்கு அவங்கள்ட்ட இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. எனவேதான் இன்று எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிழையான சீதன கொடுமை என்கிறது இது, அதை நாம் விவரிக்க தேவையில்லை, அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. எனவே இது இஸ்லாமிய முறையில் இருந்த ஒரு சமுதாயம்
வேறொரு நிலைக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்திலே பகுத்தறிவு ரீதியாக நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்திலே சீதனம் என்கின்ற ஒன்றை இன்றைக்கு பெண்களிடமிருந்து ஆண்கள் வாங்கி எடுக்கின்றார்கள். இந்த திருமண ஒப்பந்தத்திலே முழுக்க முழுக்க லாபம் அடைகிறதும் முழுக்க முழுக்க சுதந்திரத்தையும் மதிப்பு மரியாதையும் பெற்றுக் கொள்றது இந்த ஆண்கள் சமூகம். நம்ம ஒவ்வொரு குடும்ப அமைப்பையும் நாங்க சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு ஆண்ங்கிறவன் வந்து வீட்டில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. 10 மணி பிறகு வந்தா வாப்பா கதவை பூட்டிடுவாங்க, அப்ப வீட்டை வேற இயலாது. அவங்க ஒரு கட்டுப்பாடு 9 மணி ஆச்சு வீட்டை போய் ஆகணும், பாப்பா ஏசுவான்ற ஒரு நல்ல நமக்கு இருக்குது. கல்யாணம் முடிச்சது பின்னால நாங்க தான் ராசா குடும்பத்துக்கு. நான் 12 மணிக்கும் போய் கதவை தட்டோம் வந்து திறக்கணும். அப்படி ஒரு உரிமையை நம்ம வேண்டி எடுக்கிறோம். அடுத்தது வந்து உடலியல் ரீதியாக நம்ம வந்து அந்த பெண்ணிடத்திலிருந்து நம்ம வந்து நம்முடைய ஆசையை தீர்த்துக் கொள்றோம். நம்முடைய சகல வேலைகளுக்கும் அந்த பெண்ணை வேலைக்காரியாக்குறோம். கல்யாணம் முடிச்சது பின்னால எப்பாவது ஒரு தடவை நம்ம உடுப்பு கழுவுறோம். அந்த பெண் வந்து நமக்கு உடுப்பு கழுவி கொடுக்கக்கூடியதா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த பெண் வந்து சகல விஷயங்களையும் தியாகியாக மாறுறா. சாப்பாட்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சாப்பாட்டை பொறுத்த வரையில ஒரு சில பெண்களுக்கு ஒரு சிலது பிடிக்காது. இப்ப விலாங்கு மீன் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு பொம்பளை நான் இன்றைக்கு விலாங்கு மீன் வச்சு அம்மா மாட்டா வயிற்று போயிட்டு அந்த சாப்பாட்டை தொட மாட்டான், கையால கூட தொட்டு அறுக்க மாட்டா ஒரு பொம்பளை விளங்கினா. அது மாதிரி சிலர் குளத்தை மீன் திங்க மாட்டாங்க, சிலர் கருவாடு திங்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் வளர்ந்த அந்த பொம்பளை கல்யாணம் முடிச்சது பின்னால இவர் விலாங்கு மீனை கொண்ட கொடுப்பேன், எனக்கு இது விருப்பம். அவர் விரும்புறாருங்கிறதுக்காக அந்த பெண் அதை சாப்பிடறதுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்றான். அவ மூக்குல சீலையை கட்டிக்கலாம் வேலையை செய்வான், கைய சவுக்கரம் போட்டு 12 தரம் கழுவுவான், அந்த கணவனுக்காக சமைச்சு கொடுத்துக்கிட்டு பாக்குறோம். நம்ம இல்லாமலுக்கு இல்லை இது. இப்படி அந்த பெண் வந்து அந்த கணவனுக்கு வேலை செய்யறா. வேலை செய்யற நேரத்துல வேலையாளாக மட்டும் இருந்த பரவாயில்ல, தன்னுடைய வளமைகளை விட்டு கொடுக்குறா. அப்படியே தன்னுடைய பழக்க வழக்கங்களை அப்படியே விட்டு கொடுக்குறான். அடுத்தது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணோட வாழ்ற நேரத்துல ஒரு புது ஒரு வீடு, ஒரு புது ஆளோட ஒரு பழக்கம். இப்படி ஒரு ஒரு தன்னை மாற்றிக்கொள்ற மனநோயாளி ஆகுறதுல வந்து திருமணமான உடனே பெண்களுக்கு மனநோய் ஒன்று வருது, போபியான்னு சொல்லுவாங்க. திருமணமான உடனே மனநோய் என்னன்னு அப்படியே பார்த்த உடனே வந்து அது வந்து புது உறவு, புது ஆளோடு தொடர்பு, புது பழக்கம், புது மாற்றம். அதனால அப்படி ஒன்று வாரதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து கண்ட்ரோல் பண்றதை நாங்க பாக்குறோம். அப்ப அதுல எல்லாம் தன்னை என்ன செய்யறா மாற்றிக்கொள்றா. கணவனுடைய ஒரு டெனிம் ட்ரவுசரை தூக்கி கழுவ மாட்டேன், நம்ம கழுவுறாவ. கணவனுக்காக தன்னை ஆடையை கழுவி கொடுக்குறா, உணவு கலாச்சாரத்தை மாத்துறா, இப்படி அந்த தூக்கங்களை மாத்துறா, எல்லாத்தையும் மாத்துறா. அது மட்டுமா அவ செய்யற தியாகங்கள். நம்ம வந்து நம்முடைய வாரிசு இந்த உலகத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கர்ப்பிணி ஆக்கி விட்டோமா, அந்த பொம்பளை கர்ப்பமான உடனே அந்த கர்ப்பமானத்துல இருந்து சித்திரவதைப்படுறான். நம்ம இன்பத்தை அனுபவிச்சுட்டு ஒதுங்கிட்டோம். அவங்க வந்து அந்த கர்ப்பம் அடைஞ்சத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க தியாகி ஆகுறாங்க. எப்படி தியாகுறாங்க நமக்கு தெரியும். அந்த ஈசான்னு சொல்லுவோம், கொமட்டல் வாந்தி என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 மாசத்துல இருந்து அவங்க நோயாளி ஆயிடுவாங்க. என்ன நோயாளி? விரும்பினத்தை சாப்பிட முடியாது, விரும்புறது தர மாட்டாங்க, தேவையில்லாத விரும்பி நினைப்பாவ. அப்படித்தான் சாப்பிட்டாரு நேற்று தின்றது வரைக்கும் வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப இப்படி சிலருக்கு ஆம்பளோட வேர்வை நாட்டம் பிடிக்காது. இப்படி வீட்டுல அந்த வாசம் பிடிக்காது, அந்த வாசம் சித்திரவதை குழந்தை பிறக்கும் வரைக்கும் தன்னை ஒரு ஒரு பைத்தியகார நிலையில தன்னை வச்சுக்கிட்டு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே சித்திரவதையில அப்படியே இருந்துகிட்டு அவங்க வந்து அந்த காலங்கள்ல நிம்மதியா தூங்க முடியாது. எப்படி பறக்கலாம்? அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால தூங்க முடியாது, ஓட முடியாது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. தன்னுக்கு உள்ள வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிருக்காகவே தன்னை அப்படியே பழக்கப்படுத்தி சாப்பாட்டுல விட்டு கொடுத்து நடவடிக்கைகளை விட்டு கொடுத்து அப்படி இருக்கிற நேரம் இந்த கணவனுக்காக சமைச்சு கொடுத்துக்கிட்டு இந்த கணவனுக்காக உடுப்பு துவைச்சு கொடுத்துக்கிட்டு இப்படியே இந்த பொம்பளை அப்படியே தன்னை அப்படியே மாற்றி எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த பிரசவ வேதனையை பாருங்க. அந்த பிரசவ வேதனையை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம். அதை போல ஒரு வேதனை கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்தா தான் தெரியுமாங்க, தாயான தான் தாயின் வேதனை தெரியுமாங்க, ஆண்களுக்கு தெரியாது. மூதாதையர் சொல்லுவாங்க, ஒரு பெம்புல வந்து குழந்தை பெற்று எடுத்துட்டா சொல்லுவாங்க மறுபிறவி அம்மாங்க, செத்து பொழைச்சிருக்கா மறுபிறவி என்றுவாங்க. செத்து பொழைச்சிருக்கா சாவுதான், அது ஒரு சாவு. அப்படியான ஒரு வேதனையை வந்து அவன் செய்யலா அனுபவிக்கிறா. அதே போல நம்ம பிள்ளைய விஷயத்துல அது எப்படி நடக்கிறா? நம்ம குழந்தை நம்ம யாராச்சும் ஒரு ஆம்பளை விடிய விடிய முழிச்சிட்டு இன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் நல்லா தூங்கன்னு சொல்லிட்டு இருப்போமா, அவதான் ஒவ்வொரு நாளும் கண்ண முழிக்கும். அந்த குழந்தை வந்து அழுகுற சத்தத்துக்கு அவதான் எழும்பணும். இதுக்கு எந்த அளவுக்கு இருப்பான்னு சொன்னா குமரா இருக்கிற நேரத்துல கல்யாணம் முடிக்கிற நேரத்துல முடிக்கிறதுக்கு முன்ன வந்து கொரட்ட விட்டு நல்லா தூங்குவா.
பட்டாசு ஒரு கட்டை தூக்கி போட்டாலும் கண்ணை விழிக்காம காலையில எழுப்பி என்ன பேப்பர் துண்டு கிடக்குன்னு கேட்கிற அளவுக்கு நல்லா படுப்பா. ஆனா இந்த தாயானது பின்னால அந்த புள்ள கால உசுப்புற நேரம் பாய் நிலத்துல ஒரு லட்சம் சத்தத்துக்கு எழுப்பி உட்கார்ந்துருவான். எழுப்பி உட்கார்ந்து பிள்ளை தூக்கி என்ன அப்படின்பா. ஒரு புள்ள அழும், நம்ம சனியன் அழுகுதம்மா, அவ அழுகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவான். அழும், இதுக்கு என்னமோ நடக்குதுன்னு அப்படி எடுத்து சட்டையை கழட்டி பாருங்க, முதுகுல கடியம் கடிச்சிருக்கம்பா, கண்டுபிடிச்சிருவா. நம்ம சட்டையெல்லாம் கழட்டிக்க மாட்டோம், என்னமோ வகுத்துக்கு வலிக்கிறாக்கும் விடியட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு அது முதுகெல்லாம் கடிச்சு போட்டுரும். அப்படி ஒரு தாதியாக ஒரு டெய்லரா மாறிடுவா. சர்வ தைய மிஷின்ல எந்த பக்கம் கதிரையை போடுறேன்னு தெரியாது பொம்பளை கூட. பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு நான் தைக்கணும் அப்படின்னு சொல்லி தச்சிடுவா. இப்படியே அந்த குழந்தைக்காக தன்னை அப்படியே பழக்கப்படுத்திட்டு போற இந்த தியாகிக்கு நம்ம காசை கொடுத்து எடுக்கணுமா? காசையும் எடுத்துக்கிட்டு எனக்கு இருக்கையும் மூடுதா, ஓடுறதுக்கு போட்ட பைக்கா நம்ம அந்த கூப்பன் அரிசி திங்க மாட்டோம், புழுங்கல் அரிசி தான் வேணும், வெள்ளமே செய்யறது பூமியையும் தான் நீயும் பா. இப்படிங்கிறது பகுத்தறிவு ரீதியாக நாங்க சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன இருக்காது, இதுல ஒரு அர்த்தமே இல்லை. அதனால அன்னைக்கு சிங்களவர்களை நாங்க பாக்குறோம். சிங்கள நம்ம பேசுற நேரத்துல நம்முடைய தமிழ் பழக்கத்துல ஒருத்தன் நல்ல திறமையா ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? வெள்ளக்காரன் நியமம் இல்லையா? ஒருத்தன் நல்ல திறமையா ஒன்றை செஞ்சுட்டான்னு சொன்னா வெள்ளக்காரன் அவன் பிள்ளை போனோம். ஏன்னு சொன்னா நம்ம எல்லாரும் இயற்கையாக ஏற்றுக்கிட்டீங்க வெள்ளக்காரன் கடுங்கட்டிக்காரன். அதே நேரத்தில் ஒரு மடைய வேலை ஒன்றை செஞ்சா சிங்களவன வேலையை பாத்தீங்கடா அவ்வளவுக்கு அவனை மூடேனா இருக்கும். இந்த ரெண்டு பேருமே சீதனோட தாங்க கல்யாணம் முடிக்கிறான். படிச்ச பெரிய வெள்ளக்காரன் தான், படிக்காத இந்த சிங்களவன் தான். பொண்ணு இருக்கான் எப்படி பொம்பளை மட்டும்தான் இருப்பான், அவன் தான் வீடு கட்டுவான், அவன் தான் சோறு கொடுப்பான், அவன் தான் உடுப்பு கொடுப்பான். அவனுக்கே விளங்குது, இஸ்லாமிய சமூகத்துக்கு விளங்குது இல்லை. அந்த சீதனம்ங்கிறதுல ஒரு யதார்த்தமாக நாங்க சிந்திச்சிட்டோம்ன்ற அர்த்தமே இல்லை. அதை நாங்க தெளிவாக புரியணும். அடுத்தது இந்த சீதனம் இந்த சமூகத்துக்குள்ள வர்றதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான முறையில அப்துல் ஹமீத் மௌலே அவர்கள் ஒரு பெண் படக்கூடிய கஷ்டம், அவள் செய்கின்ற தியாகத்தை விளங்கப்படுத்தினார். இதை நாங்க இப்ப புரியுறோம், இப்ப பேசுகின்ற போது நமக்கு விளங்குது. இந்த வேளையில எங்கட உள்ளுணர்வுகள் மாற்றம் அடையணும். இப்படியாக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நாங்க தான் அந்த இஸ்லாம் முறைப்படி அவளை நமது கையில பொறுப்பெடுக்கணும் என்ற ஒரு நிலையை விளங்கணும். விளங்கினாத்தான் நாம இப்ப சில கதையை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. உண்மையில அந்த சிரிப்பு என்கிறது நாம செய்கின்ற ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்தை நாங்களா உணர்ந்து செய்யறோம், சிரிக்கிறோம். எனவே அந்த மடத்தனமான காரியத்தை நாம சிரிப்பு என்ன செய்யப்படாது, சிரிப்புக்குரிய விடயத்தை நாமளே செய்யப்படாது. அப்படி இல்லாட்டி அந்த சிரிப்பில என்ன இல்லை, அர்த்தம் இல்லா பேய்த்திரும். அதனால அதாவது இந்த சீதனம் என்று சொல்ற போது ஒரு ஆணுக்குரிய கடமையாக என்னெல்லாம் இருந்ததோ, எது வீடு, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, மற்றுமுள்ள தேவையை நிறைவேற்றுறது, இந்த கடமைகளை பெண் தரப்புல இருந்து இவர் செய்யாமல் இவர் எதிர்பார்த்து எதை எடுத்தாலும் அவர் கேட்டு வாங்கினாலும் சரிதான். அது சமூகத்தில் இன்றைக்கு வேறொரு பெயர் இல்லை. லஞ்சம் கொடுக்கிறவன் லஞ்சம் என்று கொடுக்கிறல, என்னென்று கொடுக்கிறான், சந்தோஷம் என்று கொடுக்கான். வட்டிக்கு வாங்குறவனும் என்ன செய்யறான், இப்ப அது சும்மா ஆதாயம் கொடுக்கிறேன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு பெயர். எல்லாத்திலையும் ஒவ்வொரு வேறு வேறு பெயரை வச்சுக்கிட்டாங்க. எனவே இஸ்லாமிய முறை ஒன்றை வழிகாட்டி இருக்க அந்த வழிமுறைக்கு மாற்றமா எங்களுடைய சமுதாயத்தில் இன்று அது வேறு வேறுகளை கொண்டு அதை ஹலாலாக்க பார்க்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான். எனவே இந்த நிலையில எவ வீடோ காணியோ கடை ரூமோ அல்லது மோட்டார் பைக்கிலோ அல்லது வேறு என்னையோ, அது நான் அடுக்க தேவையில் நமக்கு தெரியும் என்னென்ன கொடுக்கப்படுவதுன்னு சொல்லி. அது மாதிரி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பொட்டி காசு உட்பட, பொட்டி காசு இங்க இருக்கு தெரியாது. என்ன பொட்டி காசு என்றால் அந்த மாப்பிள்ளையினுடைய சாட்சி பிரியமாக கொடுக்கிற காசு. கூட தன் தங்கச்சிர வயத்துல பிறந்ததுக்கு அவருக்கும் ஒரு பங்கு, சரியான இப்படியான இந்த பொட்டி காசு இதெல்லாமே சீதனம் தான். இவருடைய இந்த விஷயங்கள் இது எப்படி சமூகத்தில் நுழைந்ததுங்கிற ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒன்று இருந்திருக்க இது எப்படி நுழைந்திருக்கிறது என்பதை பத்தி நாம அவதானிச்சு பார்த்தோம்னா அதுக்கு நேரடியான இந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தாலும் யூகிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்துக்களிடத்துல இந்து மக்களிடத்துல நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இப்ப இந்தியாவில் இன்று வரையில் ஒரு அமைப்பு இருக்கிறது,
திருமணம் முடித்த ஒரு பிள்ளைய வீட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்புற போது என்னத்தையாவது கொடுத்து அனுப்புவாங்க. என்னத்தையாவது பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புறது. வசதி படைத்தவங்க கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப இந்த வசதி படைத்தவர்கள் ஏதோ நம்ம பிள்ளை நல்லா போற இடத்தை நல்லா அடிக்கட்டும் என்று எதையாவது சந்தோஷமா கொடுத்து அனுப்பினாங்க. இப்ப கொடுத்து அனுப்புற போது ஒருவர் சந்தோஷமா கொடுத்து அனுப்ப, இப்படி 4 பேர் கொடுத்து அனுப்ப, வசதி இல்லாதவர்களும் கொடுத்து அனுப்ப வேண்டிய அந்த ஒரு நிலைக்கு என்ன செய்யப்படுறாங்க? சீர்கொடுத்தல், சீர்கொண்டு வருதல் என்று அந்த கொடுத்து அனுப்பணும் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப அவர்களும் சும்மா கொடுத்தாங்க. 4 பேர் சும்மா கொடுத்து பழகின நேரம், அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பையோ அல்ல அவர்கள் வேண்டியது அவருடைய வேண்டுதலோ இல்லாம கொடுத்து அனுப்பின அது நாளடைவில் எப்படி ஆயிட்டு என்றால், கொடுக்கப்படாவிட்டாலும் இவங்க கொடுத்து அனுப்பலையே என்ற ஒரு எதிர்பார்ப்புக்குரியதாக நெஞ்சிருக்கு மாறிச்சு. அதே மாதிரி இவங்க என்னத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, என்னத்தை கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்று வாரதை பார்ப்பது. கொடுத்து அனுப்ப பராட்டி ஒன்றும் கொண்டு வரல என்று வந்து அதை கொடுத்து அனுப்பணும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. இது வளர்ந்து வளர்ந்து கடைசியாக வீடு, காணி, மாமனார சொத்து, மச்சினமார சொத்து, மச்சினன் இதுக்கு போறோம் லண்டனுக்கு போய் அல்ல சவுதிக்கு போய் உழைக்க போற சொத்து. அதுக்கு அது மட்டுமல்ல, மச்சினன் எந்த வீட்டுல கல்யாணம் முடிப்பானோ அந்த வீட்டுல அந்த வீட்டுக்காரர்களுக்கு சொத்து இருந்தால் இவர் ஒரு வசதிக்கார இடத்துல நினைஞ்சிருக்கார், கல்யாணம் முடிச்சிருக்கார். எனவே நான் ஒன்னோட போறேன், எனக்கு இன்னும் வேணும் என்றால் இவன் காக்கா கிட்ட சொல்லுவா, இப்படி சல்லி கேட்கிறாங்க அல்லது அது கேட்காங்க இது கேட்காங்கண்டா அவர் என்ன செய்வாரு, அங்க வந்து புஷ் பண்ணுவார். எங்க சண்டை கொண்டாடிட விட்டு யாரு இந்த வைஃபுட மாப்பிள்ள வைஃப் தான் நாங்க என்ன செய்யறோம், நானா கிட்ட முறைப்படுறேன். முறைப்பட்டோன்னே இப்படி பிரச்சனை அடிக்காது வாங்கிதாங்க மச்சான் கேட்காரண்டு அவர் சொன்ன நானா என்ன செய்வாரு, அவரை மாமனாருக்கிட்ட அவரை மாமனார்கிட்ட போக மாட்டார், பொஞ்சாதிக்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டான்ட்டு கேட்பார். சரியானே? அப்ப அதனால நான் எப்படி கேட்கிறேன், 2 பேருக்கும் இடையில பெட்ரூமுக்குள்ள என்ன நடக்கும், நாம பெட்ரூம் சந்தோஷமா இருக்காங்க, அது வேற வேற இதெல்லாம் நடக்கும், அடிப்படி எல்லாம் நடக்கிறதா. சரியானே? அப்ப அங்க ஒரு கடுமையான பிரஸ் இருக்கும். அந்த நெரிசலால கடைசியாக மாமனார்கிட்ட முறைப்படுவார். மாமனார் என்ன செய்வாரு, ஹரவாப்புவான் 4 பேர்கிட்ட ரகசியமா செல்லிக்கு என்னது இதெல்லாம் வார செய்திகள் இப்படியே சங்கிலி தொடராக அப்படியே வந்துக்கிருக்கும். வந்து கடைசியாக அவர் 4 வீட்டை சொல்லி போட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி மச்சினனுக்கு மருமகனுக்கு கொடுக்க, அதுல கொஞ்சத்தை எடுத்து இவர் எங்க கொடுப்பார், சந்தோஷம் கொடுக்குறேன். மற்ற நேரத்தில் சொல்லிக் கொள்வாங்க, இப்படித்தான் நடக்குது பாருங்க, கருமம் பிடிச்சிருவான் உருவான் இல்ல, நம்ம மக்களை என்ன செய்யறான், மகளை விட்டு போட்டு போயிடுவான் பிள்ளைக்கு, நாம ஒரே ஒரு பிள்ளை என்ன செய்யறேன்னு பார்த்து கொடுத்தா இவன் இருக்கத்தை எல்லாம் சுரண்டி போட்டு கடைசியா நம்மளுக்கு புஷ்பேக்கில் வர்றதுக்கு மசை இல்லாம ஆக்கி போட்டுருவான் பிள்ளைக்கு சொல்லி என்னது அந்த மாதிரியாக இப்படியே போகுது. சரியான? அப்ப இது என்னன்னு சொன்னால் ஒரு அடிப்படை, நமது அடிப்படையை நாம விட்டுட்டு சரியான எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனோநிலை இணைஞ்சிட்டு உருவாயிட்டு. இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்துக்களிடத்துல திருமண முறை ஒன்றிருக்கு. அதாவது அந்த ராத்தாட மகளை கல்யாணம் முடிச்சு அக்காட மகள்னு சொல்லி, அதான் புருஷன மாமான்னு சொல்லுவாங்க, சொந்த தாய் மாமாவை சொந்த தாய் மாமா கல்யாணம் முடிக்கிறது. அது ஏன் அந்த கலாச்சாரம் வந்துச்சுன்னா, இந்த சொத்து நம்ம குடும்பத்துக்குள்ள அடங்கணும். என்ற பிள்ளைய என்ற தம்பிக்கு தான் பண்றேன் சொல்லுவான், என்ற பிள்ளைய என்ற தம்பிக்கு பண்றேன், இந்த சொத்து வழியால போகப்படாதுன்னு சொல்லி அந்த பண முதலைகளாக இருந்த பெரிய சொத்துக்களை இருந்தவங்க வந்து இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கொடுக்குறது. அந்த கொடுக்குற நேரம் சொந்த தம்பி தானே இருக்கிறத எல்லாம் கொடுக்குறது. அப்ப இதை பார்த்துக்கிட்டு அடுத்த மாப்பிள்ளையை கேட்க தொடங்கிருக்கணும், அப்படி சீதனம் வந்து. ஆனா இந்துக்களுடைய அவங்களுடைய மத ரீதியாக அந்த சீதனம் இல்லை. அவங்களும் வந்து அந்த பெண் மாப்பிள்ளை வந்து பெண்ணுக்கு கொடுத்து எடுக்கிறதாகத்தானே அந்த கலாச்சாரம் இருக்குது. அப்படி வந்து அந்த சீதனம் அப்படி வந்திருக்கணும்னு சொல்லி நான் கருதலாம். எனவே இப்படி இந்த மாதிரியாக எங்களை முஸ்லிம் சமுதாயத்தில் ஏன்னா நாங்க வந்து இந்துக்களோட சேர்ந்து வாழக்கூடிய பகுதிதான் இந்த வடக்கும் கிழக்கும். பௌத்தர்களோட சேர்ந்து வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த கலாச்சாரம் இல்லை. ஆனா அண்மை காலமாக இந்த வடகிழக்கில் இருந்து தொத்தி வடகிழக்கில் இருக்கவங்க எல்லாம் இந்த கொழும்பு கண்டி சைட்டுக்கு எல்லாம் போக 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 அவங்களிடத்திலே இன்றைக்கு என்னது நகை போறது என்கிறது சந்தோஷமா போட்டது அது இருந்தது. சரியானே? அது இப்ப மாறி அவர்களும் வீடு கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. சரியானே? அவ்வாறு வீடுகள் வந்து இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க வந்து உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய
நானாமார் எங்களோட வாப்பமார் அவர்களுக்கு ஒரு ஊட கட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு 4 ஊட நெஞ்சிருப்பாங்க, கட்டிருப்பாங்க. அப்ப இஸ்லாத்துல ஒரு வீடு தான் கட்ட வேண்டிய நிலை அவனுக்கு. அந்த ஒரு வீடு நாம கட்டுறதை விட்டதால காலம் எல்லாம் என்னது வீடு கட்டுற வேலை தான் இருக்கும். தலையில இருக்கிறது எல்லாம் உளுந்து சரியானே, அதுக்கங்கால இருக்கிறது உளுந்தாலும் கூட நம்ம வீடு கட்டுறதை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். அதுதான் எங்களுடைய அந்த ஒரு நிலையிலே நாங்க வாழ்ந்துக்கிறோம். பாப்பா செய்த பிள்ளையாலே பாப்பா அந்த பிள்ளைகளை சரியான முறையில பிள்ளைகளையும் வளர்க்கல. அவர் ஒரு வீடு வாங்கி கல்யாணம் முடிச்சாரு. இப்ப அதனால நான் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலுமா? இல்ல, 1க்கு 2க்கு 3 பொம்பளை பிள்ளை பெற்றோன்னு அதனால என்ன செய்யறாருன்னா அவர் 3 வீடு கட்டணும். அவர் 2 வீடு கட்டினதோட அவர் பென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப கூட பிறந்த சகோதரன் என்ன செய்யறான், பாப்பா செஞ்ச பிள்ளைக்காக என்ன செய்யறான், அவன் கல்யாணம் முடிச்சாம 40 வயசாயும் சவுதியிலையும் அங்கேயும் இங்கே நின்று ஆசையை மடக்கி கொண்டு இல்லாட்டி சில நேரம் அது என்ன வேற வழியில அது அங்கால அவன் தன் ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு வேறு பாவங்களுக்குள்ள ஆளாகி கொண்டு என்ன செய்யறான். இந்த 3வது புள்ளட ஊடையும் வர என்னது சில நேரங்கள அதுல ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு புருஷங்காரன் விட்டு போட்டு வைத்துறான். புருஷங்காரன் விட்டு போட்டுனா அந்த சகோதரிக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்கு, பொம்பளை பிள்ளை. அது இவனுக்கு மருமகள், அதுக்கு மூடு கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகிறான். இதுக்கெல்லாம் இப்படி வளர்ந்து கொண்டே போகிறது. இதுக்கு காரணம் என்கிறது என்ன என்றால், இப்படி நாங்கள் இதனுடைய விபரீதங்கள் அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். விபரீதங்கள் என்று சொல்ல போது அது என்ன மௌலவி அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்னால் இன்னும் பொருத்தமா இருக்கும். எப்படியான விபரீதங்கள் சமுதாயத்தில் என்ன வருது நடந்து கொண்டிருக்கு, சீதனத்தால் நடக்கிற கொடுமைகள் எப்படி நடக்கிறதுங்கிற கொஞ்சம் சொல்லுவார். இந்த சீதனத்தால இன்றைக்கு பல விளைவுகள் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இதுல ஒவ்வொரு விஷயமா நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று இந்த சீதன கொடுமையினால சீதனத்தால என்ன நடக்குன்னு சொன்னா, அப்ப மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன செய்யறாரு, ஒரு வாப்பா என்ன செய்யறாருன்னு சொன்னா உழைக்கிறார். எவ்வளவு உழைக்கலாம், இப்ப இருக்கிற ஒரு வீடு கட்டணும், ஒரு காணி வேண்டணும், ஒரு நிலம் வேண்டாலே நமக்கு என்ன செய்யுது, பல வருஷங்கள் இழுக்குது. அப்ப ஒரு காணி வேண்டணும், நிலம் வேண்டணும், அதுல வீடு கட்டணும், சீதனம் கொடுக்கணும், மாப்பிள்ளை எடுக்கணும்னு சொன்னா இவர் முதல்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய நோக்கம் சம்பாதிக்கணும் என்ற நோக்கமா மட்டும்தான் இருக்கும். விளங்கிட்டா? அப்ப இந்த சம்பாத்தியத்துல ஹராமாலால் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜம்மத்திலையும் பிள்ளைகள் கல்யாணம் முடிக்க மாட்டாரு. அது நல்லா தெரியுது அவருக்கு. அப்ப முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்லாத்தை விட்டு வெளியில வாரார். எவ்வளவு வட்டி கொடுக்கலாமோ அவ்வளவு கொடுப்போம், எங்க வட்டிக்கு வேண்டலாமோ அவ்வளவு வேண்டுவோம், எப்படி முதலாளியை சுருட்டலாமோ அவ்வளவு சுருட்டுவோம், எவ்வளவு ஏமாத்தலாமோ அவ்வளவு ஏமாத்துவோம். இப்படி என்ன சொல்லி ஒருத்தன் இஸ்லாமிய அந்த விளிமியங்களை ஹராமாலால் பென்றதை விட்டு போறான். நரக படுகொலியில போய் நின்றுகிட்டு பிள்ளைகளுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை என்ன செய்யறான், அவன் அனுபவிக்கான். இதுல கவலைக்குரிய சில விஷயங்கள் நடக்குது. உண்மையிலே பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன நடக்குன்னு சொன்னா, இவங்க பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கும் கூட ஆளாகுறாங்க. இந்த சீதன கொடுமையினால பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட இவங்க ஆளாகுறாங்க. அப்ப இந்த நின்ற ஊர்ல இருக்கிறார்கள், இஞ்ச எடுக்கிறதுல பிச்சை, இவங்க போறது இன்னொரு ஊருக்கு அக்கறை பார்த்து போறது, கொமர் காரியம்ங்கிறது, பள்ளிக்கு முன்னுக்கு ஒரு குனிஞ்சு பிடிச்சிட்டு இருப்பான், மூத்த காணையில நம்ம கடுவத்தை கொடுப்பான். இப்படி ஒரு கொமர்காரால் வந்திருக்கார், அவர் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், இப்படி காசு கொஞ்சம் தேவைப்படுது பார்த்து கொடுங்கன்னு சொல்லி முன்னுக்கு போனா செவள்ளச்சியில விரிச்சு வச்சுக்கிட்டு கவலைக்குரிய ஒரு விஷயம் அது. அவர் குனிஞ்சு பிடிச்சிட்டு முகத்தை நிமித்தி காட்ட இயலாத ஒரு நிலைமை, ஒரு வழி இல்லை, கேட்கான், கக்குசி கட்டி கேட்கான், மதில் கட்டி கேட்கான். அப்ப வசதி இல்லாதவனா இருந்தாலும் குறைந்தபட்சம் சின்னதா ஒரு சீதனம் கேட்பான், புஷாக்கிலாலும் வேண்டி கேட்பான் இல்லையா, ஒரு கிராமத்துல வாழ்றான், அது கூட வழி இருக்கா அவனுக்கு. அப்ப பள்ளியில வெள்ள விரிச்சுட்டு இருப்பான், அங்க இருக்கிற இங்க வருவான், நின்றவருக்கு பாலக்கிணறு இங்க வெள்ள விரிப்பான், இவன் போய் இன்னொரு இடத்த வெள்ள விரிப்பான். இவருடைய நோக்கங்கள் காசு சம்பாதிக்கிறதா இருக்கும், எவ்வளத்தை சுரண்டி ஓடலாம், எவ்வளத்தை பிச்சுக்கிட்டு பாயலாம்ங்கிற ஒரு நிலையில இவங்க இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப இப்படி விளைவுகள் ஏற்பாட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இது போக இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நல்ல ஞாபகத்துக்கு வருது. நான் சுனாமிக்கு முன்னே நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன். அப்ப என்னோட இஸ்மாயில் செலவி இன்னும் சில அசரத்து மாதிரிலாம் வந்திருந்தாங்க. அப்ப எனக்கு பயானுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஒரு பிள்ளைக்கு ஜின் பிடிச்சிருக்குது, அந்த பிள்ளை சிரிக்குது, மரா கொளருது, சிரிக்குது கொளருது, உடுப்பெல்லாம் போட்டு பிக்குது, அப்படி ஒரு பிள்ளைய வண்டிக்குது, கொஞ்சம் பாருங்க சொல்லி போனேன். அப்ப நானும் அப்துல் ஃபத்தா மௌலி அன்சா மௌலி மச்சான் தான், நானும் அப்துல் ஃபத்தா மௌலி பார்க்க அந்த பிள்ளைய பார்க்க போயினோம். ஒரு கடற்கரை ஓரம் அந்த பிள்ளைய பார்க்க போனோம், என்ன அளவு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்க போறோம் நாங்க. அப்ப பார்க்க போனா அந்த வீடு எப்படின்னு சொன்னா, செங்கல்லால வீடு கட்டி பூசாம கோபிசம் அடிக்காம கொஞ்ச நாள் இந்த மழை பெஞ்சு கல்லு கரைஞ்சிருக்கும் இல்லையா,
அப்படி கரைஞ்ச ஒரு வீட்டுக்கு கிடுகால கூரை மேஞ்ச ஒரு வீடு, முன்னால ஒரு மாமரம், உள்ளுக்கு ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் சீமெண்ட் இழுத்து மற்றதுக்கு சாக்கு போட்டு அந்த உள் அறைகள், கதவுகள் எல்லாம் அவங்களே பலகையால அந்த பழைய பலகையால வச்சு சாத்தி வச்சு முட்டு கொடுக்குற கதவுகள், உள்ளுக்கு ஒரு ரூம் மட்டும் நல்ல கதவு. அந்த வீட்டு நிலைமை அப்படி ஒரு இடம். முன்னால மாமரத்துக்குள்ள தான் பாய போட்டாங்க, போய் இருந்தோம். இப்படி என்ன விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த பிள்ளை வந்து இப்ப ஒரு வருஷமா சில நேரம் சிரிக்குது, சில நேரம் குளருது, ஒருத்தர்கிட்டையும் பேச மாட்டேங்குது. அப்ப கிட்டத்தட்ட மென்டல் ஆயிருக்கு அந்த பிள்ளை. அப்ப அது வந்து நிறைய வைத்தியர்மார்கிட்ட போய் நூல் கட்டி காய் வெட்டி மடை வச்சு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஏழாமிக்கிற நேரம் தான் அப்ப இருந்தாரு. அவரு தான் வந்து முதல்ல இதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனார். அப்ப நான் போய் அந்த பிள்ளைய கொஞ்சம் அப்படி பாய போட்டு அப்படி நீங்க தள்ளிடுங்க, அப்படி பிள்ளையோட நான் தனியா பேசணும் அப்படி வைங்க அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நான் போயிருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட போயிருந்து கதைக்கிறேன். பிள்ளை குனிஞ்சு பிடிச்சிட்டு அந்த பாயில் வைக்கிற பண்ணுகளை பிச்சு 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 பிச்சுட்டு என்கிட்ட பேசல. அப்ப நான் உங்களோட சொந்த சகோதரன் நினைச்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க, இவங்க உங்களுக்கு ஜின் பிடிச்சு பேய் பிடிச்சேன்னு சொல்லி என்ன கூட்டிக்க, என்ன தெரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளோட அந்த முகத்துல வந்து ஏதோ ஒரு இழப்பு விளங்குது, ரொம்ப சோகமா இருக்கிறது, ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் அந்த முகம் இருக்கிறது எனக்கு விளங்குது. அப்ப நான் சொல்லுங்கம்மா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பிள்ளை ரொம்ப நேரமா பேசல, கிட்டத்தட்ட நான் ஒல்லாய் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் நான் நினைஞ்சிருப்பேன். அந்த பிள்ளைய பேச வைக்கிறதுக்காக பேசுங்க சொல்லுங்க 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 சொல்லி செல்லி 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 போறேன். அந்த பிள்ளை அப்படியே கண்ணை பொத்திச்சு கண்ணால தண்ணி ஒழுகுது, அழுவுது அந்த பிள்ளை. நான் வந்து அழுவுற மாதிரி நானும் எனக்கு அழுவ வருது. எனக்கு அந்த பிள்ளை அழுவுறதை பார்த்து எனக்கும் அழுவ வந்து என்ன என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க கேட்டேன். என்ன கூட்டிக்கு அந்த உங்களோட பேசிட்டு இருந்தாரே அவர் தான் எங்கட வாப்பா, ஆனா இது வந்து எங்கட உம்மா இல்ல, வந்தவ வந்து எங்கட உம்மா இல்லண்டா. அப்ப யாரு அது? எங்க வாப்பா வந்து கல்யாணம் முடிச்ச பொம்பளை, நான் 7 வயசாயிருக்கும் போது எங்க உம்மா மௌத்தா போயிட்டா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. அப்ப நீங்க மட்டும்தானா பிள்ளை? இல்ல நானும் தம்பியும். ஆனா கல்யாணம் முடிக்கும் போது இவக்கு என்னை விட ஒரு வயசு குறைஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. நான் 7 வயசுலயே உம்மா மௌத்தாய் கொஞ்ச நாளிலேயே கல்யாணம் முடிச்சுட்டா. அதுக்கு பின்னால இது எங்கட உம்மாட ஊடுதான், இது எங்கட உம்மாட ஊடுதான். இதுலதான் அவர் என்ன செஞ்சாரு, பொண்ணு எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தாரு. நான் 14 வயசுல பெரிய மனுஷியானு, 14 வயசுல பெரிய மனுஷியானன். 15 வயசுல எங்க பாப்பா என்ன வெளிநாட்டுக்கு போச்சுன்னாரு, ஊடு கட்டணும் உனக்கு ஒரு கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி 15 வயசுல என்ன எங்க பாப்பா வெளிநாட்டுக்கு போச்சுன்னாரு. அப்ப நான் அதுக்கு இல்ல ஒன்னா செல்ல செல்ல எனக்கு ஏசி நீ போட்டிய உனக்கு ஊடு கட்டுறாரு உனக்கு கல்யாணம் முடிச்சு தராருன்னு கேட்டு எனக்கு ஏசினாங்க. அப்ப நானு சம்மதிச்சு போட்டோவை மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன். அப்போ கொஞ்ச நாளையில வந்து என்ன கூட்டிட்டு போனாரு பாப்பா, கொழும்புல லொச்சில போய் நின்றோம். அப்போ ஒரு ஏஜென்சியால வந்து பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் தந்து என்ன செஞ்சாங்க, எங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டி போனாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டி போய் எனக்கு பாப்பா கைய காட்டிட்டு அவர் வந்துட்டாரு. ஆனா அன்னைக்கு அங்க போனா என்ன உட்கார வச்சிட்டாங்க, அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு உட்கார வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹவர் நான் அங்க உட்கார்ந்து இருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இந்த டிக்கெட்டுக்கு வந்து இன்னொரு கிழமை இருக்குமா ஆள், இப்ப போக இல்லாதண்டா அங்க ஒரு முஸ்லீம் ஆள் ஒன்று வந்து எனக்கு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு ரொம்ப பயமா போச்சு. பாப்பா ஊருக்கு போயிட்டாங்க. நேரம் கழிஞ்சது பின்னால இந்த சப்மார் வந்தாங்க, வந்து சொன்னாங்க டிக்கெட்ல ஒரு மிஷின் நடந்துட்டு ஒரு கிழமையாலதான் என்ன செய்யப்படுது, பிளைட் போகுது. இப்ப உங்க வாப்பா ஊருக்கு போயிட்டாங்க, பரவாயில்ல எங்கட வீட்டுல தங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன கொண்டு போய் அவங்க ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க. அப்ப வந்து என்ன கற்பழிச்சு போட்டாங்க. அழுது சொல்லி என்ன வந்து கழுத்தாங்க. நான் கதற கதற வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன அவங்களோட கூட்டாளி மாதிரிலாம் வந்து என்னோட ஈடுபட்டுட்டு போனாங்க. அதுக்கு பின்னால ஒரு கிழமை பின்னால என்ன வெளிநாட்டுக்கு ஏற்றினாங்க. நான் வெளிநாட்டுக்கு போனேன். அங்க கூட அங்க இருக்கிற அந்த ஹவுஸ் டிரைவர் என்ன ரொம்ப கரைச்சல் படுத்தினாங்க. சரி நம்ம கெட்டு போயிட்டோம், இருக்கிற பணத்தை நம்ம சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு போய் நம்ம கல்யாணம் முடிச்சு தப்பு செய்யாம வாழணும் என்று அசரத்து நான் ஆசைப்பட்டேன். அப்ப நான் 50,000 ரூபாய் காசு சேர்த்து எங்களோட வாப்பாக்கு அனுப்பினேன். எங்க பாப்பா புறவு கல்யாணம் முடிச்ச என்ன விட ஒரு வருஷத்துக்கு கிளம்பியான அந்த பிள்ளைக்கு அந்த காசை செலவழிச்சு இந்த வீட்டை கட்டி கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு நம்ம பாப்பா காசு அனுப்பல சரத், எனக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படும்ங்கிறதுக்காக நான் திரும்ப காசுகளை சேர்த்து 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 வச்சு எங்க மாமாக்கு அனுப்பின 50,000 ரூபாய் அனுப்பி போட்டு, மாமா சொன்னார் உனக்கு அத்திவாரம் போட்டிக்கேன், உன்ட காசுக்கு நான் அத்திவாரம் போட்டிக்கேன், உனக்கு வீடு கட்டி தரேன் வான்னு சொன்னார். நான் 4 வருஷத்துல நான் என்ன செய்தேன், இங்க வாரேன். 50,000 ரூபாய் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. 50,000 ரூபாய் மாமா கிட்ட அத்திவாரம் போட்டிக்கிட்டாங்க.
நான் இங்க வந்து பார்த்தேன், அத்திவரம் போடல. இன்றைக்கு வரைக்கும் மாமா வந்து அந்த காசு எனக்கு தரல, என்ன கண்ணுல காட்டல. இப்ப எங்க உமாக்கு சொந்தமான இந்த வீட்டுல எங்க பாப்பா அவர் பொண்டாட்டி நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, அங்க நான் இன்றைக்கு இருக்கேன். இதுக்கிடையில எனக்கு கல்யாணம் பேசுறதாகவே இல்ல, என்ன திரும்ப வெளிநாட்டுக்கு போக வச்சிருக்காங்க. இனி நான் செத்தாலும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா வெளிநாட்டுக்கு போனா நான் ஒரு வேசை தானே சொல்ற, என்ன வேசையாவே ஆக்கிட்டாங்க. இந்த ஊர்ல நான் இருக்கேன் இல்லையா, இந்த ஊர்ல என்னகிட்ட ஊட்ட வாராக்கள், எங்களோட குடும்பத்தால சந்திக்க வராக்கள், எங்களோட மாமியிட பிள்ளைகள், பாப்போட கூட்டாளி மாரெல்லாம் வாராங்களே, என்ன அனுதாப கண் கொண்டு பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் நடத்துவோம், எனக்கு ஒரு உதவி செய்வோம் என்று வருவாங்கன்னு சொல்லி நானும் எல்லாரும் முகத்தையும் பார்க்கணும் சார். ஆனா தனிமை வர்ற நேரத்துல எல்லாரும் படுக்க கூப்பிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போன காரணத்துக்காக எல்லாரும் என்ன படுக்கத்தான் கூப்பிடுறாங்க சார். அப்ப நான் எனக்கு கல்யாணம் நடக்குமா நினைக்கிற நேரத்துல எனக்கு சிரிப்பும் வருது, நம்ம நடந்த விஷயங்களை நினைச்ச எனக்கு அழுகையும் வருது, எனக்கு பைத்தியம் இல்ல சார் என்று சொல்லி அந்த பிள்ளை அழுகையில உண்மையிலேயே ஒரு சீதன கொடுமையினால அந்த பிள்ளை பட்ட வேதனைய வந்து நாம பாக்குற நேரத்துல இப்படி எத்தனை இலைமறைகாயாக எத்தனை பிள்ளைகள் இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இப்படி வந்து எவ்வளவு பிள்ளைகள் வந்து இருக்குங்கிறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நான் வெளியில வந்து அந்த பிள்ளையோட வாப்பா என்ன கேட்டார். அப்ப நானும் அப்துல் ஃபத்தா மௌலவி அன்றைக்கு எங்களை கூட்டிட்டு போன சொல்லியிருந்தோம். வாப்பா கிட்ட வந்து கேட்டிருந்தோம், உங்களோட பிள்ளையோட வருத்தத்தை நாங்க லேசாக்கி தரோம், இந்த பாதி வளவு துண்டை அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்க, முன்னுக்கு இருக்கிற இந்த நில துண்டை இரவைக்கு இந்த பிள்ளையோட பேருக்கு நீங்க எழுதணும். இந்த பிள்ளையோட பேருக்கு கொண்டாட்டிட பேர்ல இருக்கிறத இந்த பிள்ளையோட பேர்ல இரவைக்கு எழுதணும். அந்த நொத்தாசிக்கு கொடுக்கற காசை பொறுப்படுத்த நான் கொடுக்க இரவைக்கு எழுதணும் சொல்லி ஓமன் சொல்லி அவடத்த உத்தரவாதம் எடுத்து போட்டு நாங்க வந்து ஒரு 2-3 வசதிக்காரர்கள் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 4000-5000 ரூபாய் காசை போட்டு நான் சொன்னேன், உடனடியாக நீங்க கம்பு நாட்டி கிளி கட்டி ஒரு வீடு கட்டுங்க. மாய்க்காட்டுக்குள்ள நாட்டாம வேலை செய்யறவன் பரவாயில்ல, ஒரு பொண்ணே நமக்கு தரமாட்டான் ஒரு மாப்பிள்ளையாவது எடுத்து இந்த பிள்ளைக்கு உடனே கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். இதை நீங்க கட்டாயம் செய்யணும் என்று நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த சம்பவத்தை இஸ்மாயில் செலவிக்கு அந்த இரவு தூங்கும்போது பள்ளியில நான் சொல்லியிருந்தேன். அப்பா ஒரு உண்மை இதயத்துல வெக்கத்தை விட்டு வேதனைகளோட அந்த சம்பவத்தை எழுதியிருந்தா நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப சுனாமிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்க பயானுக்கு போயிருந்தேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், அந்த பிள்ளைக்கு நாங்க ஒரு வீடு கட்டினீங்க, சொன்ன மாதிரி ஒரு நாட்டாம்பியா தான் எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். நீங்க சும்மா ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு நாட்டாம்பி தான் கிடைச்சாங்க, கல்யாணம் முடிச்சிருந்தோம். அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கா சார் தந்து. அப்ப அந்த சீதன கொடுமையினால பாருங்க, இப்படி நம்ம பாக்குறோம், இது நமக்கு தெரியுது, இப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க. சீதனம்ங்கிற பெரிய மட்டத்துல இருக்கிறவங்க கொடுத்துக்கிட்டு போறான், ஒண்ணுமில்லை இருக்கிறவங்க கொடுத்துட்டு போறான். இல்லாத ஆக்கள் படுற பாடுவாங்க. யாரு முன் வரா? ஒரு ஆம்பளை முன் வரானா? ஏழை பிள்ளைய சும்மா முடிக்கிறவங்க கூட என்ன செய்யறான், சும்மா முடிக்கிற நாம அவருக்கு சொத்து இருக்கும், நாம கேட்காம கிடைக்கணும் அப்படி என்று பார்த்து முடிக்கான தவிர இல்லாத ஒரு ஏழைக்கு கை கொடுப்போம் அப்படி என்ற ஒரு இதுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க. இப்படி கல்யாண விஷயத்துல ரொம்ப கவலைப்பட்டிருக்கிற நேரத்துல ஒரு பொண்ணை இப்படி கல்யாணம் முடிச்சு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் சிந்திச்சுப்பாங்க. இப்படி நிறைய கேஸ் வெள்ளிக்கிழமையில நான் ஒரு கேஸை பார்த்தேன். இப்படியே பைத்தியம் பிடிச்சி அது கடைசி என்னால ஏழாம போயிட்டு கடைசி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற மாதிரி போயிட்டது சீதன கொடுமையினால. இன்ஷா அல்லாஹ் பாங்க தொடர்ந்து நாங்க சில விஷயங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் பாதிக்கப்படுற ஒரு நிலை இருக்குது. சில பெண்கள் வந்து தன்னை கற்பை இழக்காம தொழிலுக்கு என்று சொல்லி இறங்கி அவங்க வந்து ஹராம் ஹலால் பார்க்காம போறது. வீடி சுத்துற தொழில் பெண்கள் நிறைய செய்யறாங்க. ஏன் நிறைய நீங்க ஹராம், அது வீடி சுத்தக்கூடாது, புகைத்தல்ங்கிறது ஒரு ஹராமான விஷயம், அதுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நாங்க சொன்னா வேற வழி எங்களுக்கு என்ன இருக்குன்னு. அந்த வீடு சுத்தி அவ கல்லுல ஓடுவன்றா, அந்த வீடு சுத்தி அவ மண்ணில் ஓடுவன்றா, அந்த வீடு சுத்தி ஊடு கட்டுறா. எவ்வளவுக்கு லேபர் சார்ஜ் குறைக்கலாமோ அவ்வளவுக்கு இரவையில கல் அல்றா, கரிங்கல் அல்றா. ஒரு பொம்பளை 2 ராத்த தங்கச்சிமா சேர்ந்து அந்த உம்மா சேர்ந்து கல் அள்ளி போறாங்க, வெப்பமா இருக்குது. இப்படி எல்லாம் அவள் ஒரு வீட்டை கட்டுவாள். வீடு கட்ட வழி இல்லாம ஒரு ஆம்பளை போய் பார்த்து பூசல்லாண்டு வருகிறது. ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம், இது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதுல பாருங்க, இது அல்லாஹ் நாளை மறுமையில
ஒரு விபச்சாரம் செஞ்ச ஒரு பொம்பளை அப்படி எடுத்து நீ விபச்சாரம் செஞ்சுட்டா போ நரகத்துக்கு அப்படின்னு சொல்லுவானா? அல்லாஹ் நியாயத்தை வழங்குவான். ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொன்னா அதுக்கு காரணங்களாக தூண்டுதலா இருந்தவங்களுக்கு சேர்த்து தான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். பொம்பளை வேணுமென்று விபச்சாரியா போகல, அந்த பொம்பளை வேணும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவளால பாதுகாக்க முடியாத ஒரு நிலை, இப்படி ஒரு நிலைக்கு உள்ளாத ஆக்கினாக்கிறார் அந்த சமூகம், அந்த ஊர்ல இருக்கிற உலமாக்கள், நம்முடைய வழிகாட்டிகள், வாலிபர்கள், கல்யாணம் முடிச்சு காட்டினார்கள், சீரணம் கொடுத்து பழக்கினார்கள், எல்லாருக்கும் சேர்த்தான் நல்லா தண்டனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பாவத்துக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அவனுக்கு அதை தொடர்ந்து வரக்கூடியவங்க செய்யற பாவங்கள் எல்லாம் அதே பங்கு அவருக்கு கிடைக்கும். அவ்வளவு பங்கு அவருக்கு கிடைக்கும். சாதாரணமாக நாங்க என்ன செய்யக்கூடாது, நினைச்ச கூடாது. அதே மட்டும் இல்ல, தந்த பிள்ளைக்கு ஊடு கட்டணுங்கிறது ஒரு உம்மா வேசி ஆகிறத நாங்க பார்க்கணும். ஒரு உம்மா வேசி என்று என்ன, அவங்க தொழிலுக்கு கிளம்புறாங்க. எல்லா பெண்களும் மோசமா இல்ல, வெளிநாட்டுக்கு போற பெண்கள் எல்லாம் மோசம் இல்ல, அவங்க தொழிலுக்கு கிளம்புறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க தப்பு செஞ்சுட்டே வராங்க. எப்படி ஒரு பொம்பளை வெளியில ஒரு மகரம் இல்லாம ஒரு தூர பயணம் போறதே பச்சை பழான மார்க்கத்துல ஹஜ்ஜிக்கே போவே இல்ல ஒரு பொம்பளை தனியே. அப்ப அப்படி போறதுன்னு இல்ல, அனுமதியே கிடையாது. அரபியல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க அடிமை எடுக்கிறாங்க. யுத்தத்துல எடுத்தாக்கள் மட்டும் தானே அடிமை. ஒரு நாட்டுல இருந்து ஓடி வந்தாலும் அடிமை தானே, வித்த அடிமை தானே. அவங்க காசு கொடுக்குற என்னத்துக்கு, தப்புக்கே 10,000 ரூபாய் கிடைக்குது கேஸ் ஏற்றினா, அவன் ஏஜென்சிக்கு எவ்வளவு கிடைக்குது, என்னத்துக்கு கொடுத்த அந்த காசு, அடிமையை வாங்குறான். அவனு அடிமைன்னு எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி அப்படி தப்பு நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இப்படி அந்த விஷயத்துல கூட தப்புகள் தவறுகள் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப இந்த சீதனத்தினால இப்படி நிறைய தப்புக்களை செஞ்சிட்டு இருக்கிற நாங்க பாக்குறோம். இது மட்டுமா, இன்றைக்கு பெண் சகோதரிகளோட பிறந்த ஒருத்தன் செய்யக்கூடிய விஷயங்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னது, அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும், அவனுக்கும் ஆசை இருக்குது, அதை அடக்கிறான். அவனு அட்டைக்கு 2 ராத்து இருக்குது, 2 தங்கச்சி இருக்குது, தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிச்சிட்டு தான் நான் கல்யாணம் முடிக்கணும். அவன் என்ன செய்யறான், உழைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போறான். வெளிநாட்டுக்கு போன ஒருத்தன் பக்கத்தை விட்டு எனக்கு ஒருத்தன் சொன்னான், எனக்கு பக்கத்து கடை ரூம்ல குளோசா பேசி இருந்துட்டு அவன் பக்கத்தை விட்டு சொன்னான், சார் நான் 2 மாப்பிள்ளை எடுத்தீங்க, தங்கச்சி மாதிரி 2 மாப்பிள்ளை எடுத்தீங்க, எப்படி எடுத்தேன் தெரியுமான்னு கேட்டான். அவன் சொன்னா, அந்த நேரத்துல 94ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு அவன் வெளிநாட்டுக்கு போன நேரம் 300 ரியால் தான் அவனுக்கு சம்பளமா. அவனுக்கு சம்பளம் 300 ரியால். ரோட்டு போடுற வேலை 300 ரியால் சம்பளம். அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, மகரிபோட வேலை முடியுமா, இஷா வரைக்கும் படுப்பானா, இஷா வரைக்கும் படுக்கிற அன்னைக்கு 2 வருஷம் தான் படுக்கிறோம். இஷாக்கு படுத்து ஒலிம்பிட்டேன்னு சொன்னா சாப்பிட்டு போட்டு சுபகு வரைக்கும் டின் போறக்கு வேணும். சுபகு வரைக்கும் இந்த பெப்சி கோகோ கோலா டின்னு குடிச்சிட்டு போற டின்னு, இந்த டின்ன புறக்கி நசிச்சு இதுல சீலையை கட்டிடணும். ஊருக்காரன் கன்றாம இதுல சீலையை கட்டுவானா, கட்டிட்டு வைக்கிற பார்த்து முடிய சொல்றான். அவன் 2 வருஷம் விடிய தூங்காம டின் புறக்கிருக்கான். புறக்கி கம்பெனில ஒரு மூலையில அட்டிக்கு வைப்பானா, அட்டிக்கு வச்சு போட்டு அதை கொண்டு கடையில நிறுத்து கொடுக்கறது. நைச்சு போட்டு நிறுத்து கொடுக்கறது. டின் புறக்கி எடுத்த மாப்பிள்ளை நினைக்கிற 2 மாப்பிள்ளை 2 பேரும் பெரிய போடிமான். அவன் எடுத்த 2 மாப்பிள்ளையும் சொந்தமா மிஷின் வச்சுக்கிற பெரிய போடிமான். 2 பேரும் டின் புறக்கி எடுத்த மாப்பிள்ளைகள். கடைசியா நமக்கு ஒரு ஊடு கட்ட இல்லாம நான் ஊராற வீட்டுல போயிருக்கேன். நான் கடைசியா அவன் நியாயம் சொல்றான், நான் சீதனம் எடுக்கப்படாத வேச்சத்துக்கு அவன் இதை சொல்லிச்சேன்னா, நான் இப்படி 2 ஊடு கட்டிய போல நான் இன்னொருத்த வீடு இருக்காம நாம இருக்கோம். நான் 2 வீடு கட்டி போட்டு நான் எனக்கு இன்னும் நானும் ஒருத்தனையே போய் பிடிப்பேன், நான் ஒருத்தனையே போய் சொல்றேன், அல்ல என்ன தண்டிச்சா பரவாயில்லன்ட்டு ஒத்தப்படி அன்னைக்கு அவனுக்கு விளங்குது. அப்ப இப்படி எத்தனை சகோதரர்கள் சாகுறான். கல்யாணமே முடிக்காம தன்னுடைய ஆசையை அடக்கிக்கிட்டு அவன் அப்படியே இருந்து கடைசி ஒரு 45 வயசு ஆகல, நீ கல்யாணம் முடிச்சா என்ன முடிக்காட்டி என்ன செய்யற ஒரு நிலைமைக்கு அவன் ஆளாகிறான். அப்ப அந்த பருவத்துல கல்யாணம் முடிக்காட்டி அவன் ஆசையை அடக்கி பழகிட்டான்னு சொன்னா வேஸ்ட் தான், அவனால முடியாது. அவன் இருப்பான், அவனுக்கு கல்யாணம் முடிக்காம அவனால இருக்க இயலும். இப்படி நிறைய விஷயங்களை நாங்க அந்த சீதனத்துல வந்த தாக்கங்களாக நாங்க பார்க்கலாம். நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க அந்த சீதனத்தினால இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல ஒரு விஷயத்தை நாங்க முடிவு எடுக்கணும், என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அந்த பாதி சம்பந்தப்பட்டாக்களை மட்டும் தண்டிக்க மாட்டான். அல்ல சம்பந்தப்பட்டாக்களை மட்டும் தண்டிக்க மாட்டான், எல்லாரையும் சேர்த்து தான் தண்டிக்க போறான். அப்ப நம்ம அதுல இருந்து நிறைவேற நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். சமூகத்துல ஒரு எடுத்துக்காட்டாக பாருங்க, ஒரு நியதியை பாருங்க. இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு நியதி.
இந்த சொத்து பங்குரிமை விடுபட்டதனால உண்டு. இஸ்லாம் சொன்ன ஒரு நியதியை பாக்குறோம். நம்ம ஒரு பொம்பளைக்கு வீடு கட்டுறாருந்தா பொம்பளை தங்கி வாழ்றத பொம்பளைக்கு முடியுமா உழைக்க? அந்த பொம்பளைக்கு வீடு கட்டுறது அந்த வீட்டுல இருக்கிறார்கள் எல்லாருமே சேர்ந்து உழைக்கணும். அப்ப ஆள் இருந்தாட்டி இல்லாட்டி பொம்பளை உழைக்க வேண்டிய ஏற்படுது. ஆள் இருந்தா அவன் ஒருத்தன இருந்தா 5 பொம்பளை 5 வீடு கட்ட வேண்டி. ஒரு ஆம்பளை தான் வீடு கட்டி எடுக்கிறேன்டா ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கும். எந்த வசதி கேட்ட மாதிரி நான் ஒரு படங்கம் மறக்கிறது நான் எனக்கு கல்யாணம் வர வர கட்டுவேன் நான் என்று சொல்லி வரும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதனுடைய தீர்வுகளை எப்படி எடுக்கலாம்ங்கிற விஷயத்தை சொல்றாங்க சொல்லுவோம். தற்போது நீங்க மௌலவி அப்துல் ஹமீத் அவர்கள் மிகவும் மனதிலே ஒரு கவலை வரக்கூடிய அடிப்படையில சில விடயங்களை விளங்கப்படுத்தினார்கள். இதிலே அவர்கள் பேசுகின்ற போது ஒரு விடயத்தை வழங்கியிருப்பீர்கள். இந்த சீதனம் என்கிற விடயத்தில் ஒரு வீடு கட்டுகிறதுங்கிறதான் ஒரு பாரிய ஒரு இடத்தை பிடிக்குது. இந்த வீடு கட்டணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரியா ரொம்பவும் கஷ்டப்படுகிறாங்க. அதனாலதான் இந்த எங்களுடைய சமுதாயத்தில் எத்தனையோ தாய்மார்கள் பிச்சை எடுத்து தராங்க இருக்க இடம் இல்லாம. ஊர் மாறி நிறைய தாய்மார்கள், அதாவது வயது போன 70 வயது 80 வயது கிழவன் கிழவி மாறெல்லாம் பிச்சை எடுத்து திரியக்கூடிய நிலை. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அங்க கடைகள்ல, அதாவது கடை ரூம்களுக்கு முன்னால தூங்குறாங்க, அங்க தூங்குறாங்க, இங்க தூங்குறாங்க. இப்ப என்னன்னு கேட்டால் இந்த இருந்த வீட நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த பிள்ளையை கொடுத்துட்டேன், இந்த பிள்ளை நல்லா வாழட்டும், மருமானம் எழும்பி போக சொல்லிட்டாரு. ஆறு எழும்பி போக சொல்லாரு, மருமானம் எழும்பி போக சொல்லிட்டாரு. நான் பிறகு அடுத்த பிள்ளையோட வீட்டுல இருந்தேன், அவையிலும் எழும்பி போக சொல்லிட்டாங்க. இருக்கிறது ஒரு ரூம், எனக்கு இருக்க இடம் இல்லைன்னு தாய்மார்கள், எங்களை பெற்ற சொந்த தாய்மார்கள் இருக்கத்துக்கு இடமில்லா நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களுடைய சொத்துகள், அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் ஆறாரோ வந்தவன் போன அனுபவிச்சு போற நிலை இருக்குது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், சீதனம் என்கிறதுல இன்றைக்கு ஆகப்பெரிய பங்களிப்பு. இன்னைக்கு இவர் சொன்னார், அடுத்த சம்பவம் என்னது, நான் 2 வீடு என் சகோதரருக்காக கட்டி கொடுத்தேன். 2 வீடு கட்டுறால் அவனுக்கு எப்படியோ ஒரு 50 லட்சம் போயிருக்கு. நான் இப்ப எங்க வீடு கட்டுறேன்னு கேட்டான். அவனோட கேள்வி நியாயம், சரியானே? அந்த கேள்வி நியாயம்ங்கிறதுக்காக வேண்டி எனக்கிட்ட ஒருவன் வட்டிக்கு தான் கடன் தருவேன் என்று சொன்னதுக்காக நானும் வட்டிக்கு தான் கொடுப்பேன் என்று செய்யலாது. ஏன்னா நான் அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கிற போது மனம் பத்தி தான் நான் செஞ்சேன். அந்த வீடை கட்டி கொடுத்தேன். இவன் சும்மா எடுக்க மாட்டான், உழைக்கிறதை எல்லாம் எடுக்கானே என்று நான் கொடுக்கிற போது இந்த மனம் பத்து. எனவே என்னுடைய மனம் பத்தின மாதிரி இன்னொருவனுடைய மனம் என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஊட தந்து போட்டு பத்த போனாதுன்னு அவன் நினைக்கணும். அதான் உண்மையான யதார்த்த நிலை. இல்லாட்டி அர்த்தம் இல்லை. எந்த வீட்டில ஒருவன் களவெடுத்தானதுக்காக நான் இன்னொருவன் வீட்டை களவெடுக்க இயலாது. களவெடுக்கிறவன் களவெடுக்கணும். எந்த வீட்டில் யாரு களவெடுத்தானோ அவனுக்கிட்ட தான் களவெடுக்கணும். எனக்கிட்ட யாரு களவெடுத்தானோ அவன் வீட்டுல போய் நாம களவெடுத்தால் அவன் சொத்து, அது எந்த சொத்து, அது எந்த சொத்தை நான் எடுக்க, எந்த சொத்தை உரிமையோட கேட்டா தரமாட்டான். அதுக்காக நான் என்ன செய்யறேன், நான் போய் எடுக்கேன், அவனுக்கு தெரியாம எடுக்கேன். அப்படி இருக்க மார்க்கத்தில் அனுமதிக்கு. அது இந்த அபூ சுஃபியானுடைய மனைவி கேட்கிறா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கணவனார் எனக்கு தாரல்ல, தேவை பிள்ளைக்கு எனக்கு தேவையான செலவை தாரல்ல என்று சொன்ன போது, அப்ப அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருக்கு தெரியாமலாவது நீ எடு, கேட்டா தரமாட்டாரு, உனக்கு தெரியணும் ஹக்கு உண்டு, ஹக்கு தெரியாமலா இடன்னு சொன்னாங்க. எனவே இந்த அடிப்படையில நீங்க வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம ஒன்று வழங்கிக் கொள்ளணும். ஒரு பெண் வீடு கட்டுறதால போறதால 1000 வகையான சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. நமக்கு கற்பு போகுதா? நம்மோட கற்பை நாம தான் போக்காட்டணும் வேணுமெண்ட், சரியானே? நாம ஒரு வீடு கட்டுறா நமக்கு ஒரு வீடு கட்ட 1500 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு வாடகை கூட எடுக்கலாம். இந்த உலகத்துல அரபு நாடு சவுதிக்கு போன எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடிய அரபியர்கள்ல ஒரு சாராருக்கு தான் ஒரு 15% தான் சொந்த வீடு, மற்ற முழு பேரும் இனத்தில் இருக்கான், வாடகை வீட்டுல இருக்கான். அவன் வாடகை வீட்டுல இருப்பான், குடும்பத்தோட வாழ்ந்துக்கு இருப்பான், கடைசி காலத்தில் உழைச்சு காலத்துக்கு கூட கட்டுவான். அப்படி அதே மாதிரி தான் மற்ற சீதனம் கொடுக்கல் வாங்கல் இல்லாத எத்தனையோ கொழும்பு கண்டி அந்த சைட்டுகள் எல்லாம் அவர்கள் கல்யாணம் முடிப்பார்கள், வாடகைக்காக வீடு எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ஏன் தன் மனைவி தந்த பொறுப்பு. எனவே இந்த வீடு கட்டுதல் என்கிறது பாரிய சிக்கல்களை, எல்லா வகையான மோசடிகளுக்கும் மானக்கேடான விடயங்களுக்கு ஒரு காரணமா இருக்குது. எனவே அது காசு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. ஒரு வளவு துண்டு வாங்க, இந்த ஊர்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு வளவு துண்டு, ஒரு நிலத்துண்டு வாங்குற எவ்வளவு வேணும்? ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும். கைக்கூலி சரியானே. எனவே இந்த கைக்கூலி என்றது அல்ல,
இந்த வீடை கொடுத்து போட்டு, இப்ப வீட என்ன நான் கட்டின வீடு அல்லது எங்க பாப்பா எனக்கு பெற வேண்டிய சொத்தால வீடு கட்டினத்தால நான் இன்னொரு வீட்டுக்கு போறேன். எனவே மச்சாமார்கள் கல்யாணம் யார் முடித்தாங்களோ அவங்களுக்கு கடமை தனக்குரிய வீடு அல்ல, தான் தந்த இடத்துல தன்னை மனைவியை வச்சுக் கொள்ளணும். எனவே நான் அவளை வீட்டில் வைக்கணும், அவளுடைய வீடா, அவளுக்கும் வீடு அல்ல, வீடு அவளுக்குரியது அல்லது. மாமனார சொத்து, மாமியார சொத்து, மச்சினண்ட சொத்து, எல்லார சொத்தும் வீடு கட்டப்பட்டிருக்கு. எனவே அதில் அவவும் பாவியாக போகிறார். எனவே இந்த பாவத்திலிருந்து விடுபடுவது என்றிருந்தால் திருமணம் முடிக்க போறவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. திருமணம் முடிக்க போற நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யா மாஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, நம்மளை கூப்பிடுறாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸபத், திருமணம் முடிப்பதற்கான சக்தியை யார் பெறுகிறாரோ அவர் திருமணம் முடிக்கட்டும். அப்படி விரலையா, சக்தி விரலையா, அவர் அதுவரை நோன்பை பிடிச்சு கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளட்டும் என்கிறாங்க. எனவே அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லான், குர்ஆனுடைய கட்டளை, தொழுகிறதுக்கு அல்லாஹ் கட்டளைறான், நோன்பு பிடிக்கிறதுக்கு கட்டளைறான். அதே மாதிரி குர்ஆனில் கட்டளைறான், ஃபல்யஸ்தஅஃபு பில்லதீன லா யஜிதூன நிக்காஹன் ஹத்தா யுக்னியஹுமுல்லாஹ் மின் ஃபல்லிஹி. சூரத்து நூர்ல அல்லாஹ் தஆலா சொல்லான், என்னையாம் திருமணம் முடிப்பதற்கான ஆற்றலை, வசதி வாய்ப்பை யார் பெறவில்லையோ அவர்கள் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கும் வரை பொறுமையாக இருந்து கொள்ளட்டும். திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, வசதி, உடல்பலம் மட்டுமா? இன்னைக்கு நான் பாக்குறேன், ஆம்பளைக்கு உடல்பலம் இருந்தா சரி, நொண்டியா இருந்தாலும் அவருக்கு ஆண்மை இருந்தா சரி. என்னைக்கார் ஆண்மை இருந்தா அவர் வேற அந்த ஆசையை தீர்க்கிற ஆண்மை நினைச்சு கொள்ள கூடாது. பொம்பளைக்கு தான் என்ன வேணும்? திருமணம் முடிக்கிறேன்டா ஊடு வேணும், காசு வேணும், மற்றும் எல்லாம் வேணும். யாருக்கு? பெண்ணுக்கு இருக்கு. ஆனா உண்மையில யாருக்கு தேவாது? ஆணுக்கு கடமை, அது ஆணுக்குரிய விஷயம். அது ஆண் தான் அந்த விடயங்கள் எல்லாம் பொருட்படுத்தி செய்யணும். 16 வயசு 18 வயசு தொழிற்சியை தொடங்குறோம். தொழிற்சியை தொடங்கின காலத்திலிருந்து நாங்க காசு சேர்க்கும், ஒரு குடியில கட்டும். இல்ல நாங்க அரசாங்க ஜப்புக்கு பின்னால போயிட்டோம்னா 30 வயதுல தொழில் கிடக்குது, 30 வயதுல கிடைக்கட்டும், 35 வயசுல கிடைக்கட்டும். அதுக்கு பின்னால நாங்க இன்னொருவருடைய வீட்டுல போய் குடியிருக்க தேவையில்லை. அதனால என்ன செய்ய போறோம்? நாம பலருடைய சொத்துக்களை நாம் அனுபவித்தோம், பலருடைய சொத்துக்களை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலை வருது. யாரா போக வேண்டிய சொத்துகள் எங்க கைக்கு வருகிறது. அதனால வார்த்தை, அதாவது இஸ்லாத்துல ஒரு முக்கியமான சட்டம் என்ன? ஒருவருடைய சொத்து பிரிக்கப்படணும், உண்மையாக பிரிக்கப்பட வேண்டிய மௌத்துக்கு பின்னால. என்னுடைய சொத்து மௌத்துக்கு பின்னால பிரிவாடும். நான் ஆண்டு அனுபவிச்சதுக்கு பின்னால பிரிவாடு. ஆனா நான் என்ன செய்யறேன்? எங்க மகன்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டியதால எல்லாத்தையும் நேரத்தில் பிரிச்சுடுவேன். பிரிச்சு போட்டு நான் என்ன செய்யறேன்? எனக்கு சொந்த வீடு நான் மௌத்தாகிறேன். அப்ப வார்த்தை சட்டம் என்று ஒருவருடைய சொத்து உண்மையான முறையில பிரிக்கப்படுற சட்டமே ஏதாவது இல்லாம ஆகுது. சீதனத்தால் அந்த சட்டமே இல்லாம போயிட்டு அந்த முறைப்படி சொத்து பிரிக்கலாட்டி அவனை யுதுகில்ஹுனாரன் ஹாலித் என்றார், நிரந்தரமாக நரகத்தில் போட்டு அல்லாஹ் சொன்னான். கடும் கண்டிப்பான அந்த வசனம் பெறுகிறது, நிரந்தரமாக நரகத்தில் போட்டு சொன்னான். எனவே அந்த சட்டம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டது காரணம் என்ன? 5000 ரூபாய் காசு, 50,000 ரூபாய் காசு, 2 லட்சம் ரூபாய் காசு சீதனம் கொடுக்கறதாலையா? இல்ல, வீடு கட்டணுமே. வீடு கட்டணும் எங்க செய்யறது? இருக்கிற காணியை வித்து வீடு கட்டணும், கொழும்புல இருக்கிற ஊட வித்து வீடு கட்டணும், காரை வித்து வீடு கட்டணும், டிராக்டரை வித்து வீடு கட்டணும், ஒவ்வொன்றா வித்து வீடு கட்டணும். வீடு கட்டினாதான் நம்மளோட பிள்ளைகளை கரையேற்றலாம். அதனால அந்த சட்டமே மொத்தமா குர்ஆனுடைய வாரிசுரிமை சட்டம் முழுசாக அப்படியே தவறுபடியாது. எனவே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திருந்தால் இது ஆகப்பெரிய பங்களிப்பு யாருக்கு என்றால், முதலாவது திருமணம் செய்ய போற நமக்கு. நமக்கு என்ன செய்தாலும் ஒன்று ஒரு வீடை கட்டி கல்யாணம் முடிக்கிற இல்லையா, வாடகைக்காவது வீடு இல்லை, நாம என்ன செய்யணும்? பெண் எடுத்துக்கணும். இல்ல பெண்ணுக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்களே, அது பெண்ணுக்கு வீடு கட்ட இல்லையங்க இஸ்லாத்துல. அது பெண்ணுடைய பொறுப்பு இல்ல, பெண்ணை பெற்றோட கடமைப்பாடு இல்லையே. நம்முடைய கடமையை விட்டத்தாலும் அது அங்க நடக்கு. எனவே நமது கடமைப்பாடை உணர்ந்து நாம செஞ்சாகணும். தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை கூட இந்த அரபன் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவள் இத்தாரிக்கும் நம்முடைய வீட்டுல அஸ்கினு ஹுன்ன மின் ஹைது சக்கந்தும் மின் புஜிதிக்கும், உங்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து நீங்க இருக்கிற இடத்துல அவனை இடிப்பாட்டணும் என்று ஆறு சொல்லான், அல்லாஹ் சொல்லான். ஒரு தரம் தலாக் சொல்லி போட்டான், இத்தாரிக்கணும், நீங்க இருக்கணுமா? அவள் எந்த கட்டுப்பாட்டுகளை இருக்கும்? தலாக் சொன்னா கூட அவனை வெளியில இறக்கிற கூடாது, ஒன்றை விட்டு போன்னு சொல்லி, உம்மாட விட்டு போன்னு சொல்லலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சொல்லான். அந்த பெண்ணிடத்துல பணிவு, அடக்கம், புருஷனுக்கு கட்டுப்பாடுகள் என்கிறதுல எப்ப வரும் என்றால், ஆண் அவன் அந்த மனைவிக்காக செலவழிக்கணும், அவனுடைய செலவுல வீடு மட்டுமுள்ள செலவினங்களை பொறுப்பெடுக்கணும். எனவேதான் இந்த அடிப்படையில நாம நடந்து கொள்ளணும். அதுல நீங்க உறுதியான முறையில இன்ஷா அல்லாஹ் செஞ்சு வரணும்.
நியத்து வச்சுக்கொள்ளும். நாங்கள் ஓதுற காலத்துல நான் தப்லீக் ஜமாத்துல அந்த நேரம் இருந்த நேரமே நமக்கு இந்த நபி வழிபடி வாழணும் என்ற ஒரு கோட்பாடு இருந்துட்டால இஸ்லாத்துல வீடு கட்டுறது ஆம்பளை விளங்கி அந்நேரமே நான் முடிவெடுத்தேன், வீடு கட்டி தான் கல்யாணம் முடிப்பேன். அப்ப அந்த நேரமே வாப்பாவுக்கு சொல்லிட்டு நான் கல்யாணம் முடிக்கிறேன்னா குடியில் என்றால் நான் கட்டித்தான் முடிப்பேன். அப்ப அந்த வாப்பா பார்த்த இருந்த மனுஷன் இவன் என்ன பிடிச்ச குடியில் இருக்கான்னு கடைசியா நம்ம பிடிவாதத்துக்காக நமக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வந்தாங்க. நமக்கு அது கொள்கையா இருக்கணும், நமக்கு கோட்பாடு அறிக்கணும். ஏதோ உலகத்துல நாம மட்டும்தான் மனுஷன் மாதிரி வேறொருத்தர் மனுஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி நாம பேசக்கூடாது. என்னது இந்த வடகிழக்குல இருக்கிற பொண்டாட்டி கூடு காட்டி வச்சுக்காங்க, அதுல போயிருக்கேன் பொண்டாட்டி பொண்ணுக்கு ஹதியா, பொண்ணுக்கு ஹதியா, மற்றவனுக்கு எல்லாம் பொண்ணுக்கு ஹதியா தான் அவன் கொடுக்காது இல்ல. எனவே இது நாங்களா சொல்லக்கூடிய சாட்டு போக்கு. இந்த சமுதாயத்தில் இதனால வார விபரீதங்களை நினைச்சோம்னா நிச்சயமா நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம இதன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம். உண்டு அடுத்தது செய்தவர்கள், இப்ப நாம செஞ்சு முடிச்சவங்க, நான் பெண்ணை விட்டு இருக்கிறோமா, உண்மையில அந்த சொத்து யாருக்கு சேர வேண்டும் அவனுக்கு சேர்த்துட்டோம். சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி வரணும் என்றால் அந்த மறுமலர்ச்சியை உருவாக்குறதுக்கு என்னென்ன காரணங்கள் தடையாக இருக்குமோ அந்த தடைக்கல்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்குது, இஸ்லாமிய சட்டக்கலையில் ஒரு விடயம். ஒரு பாவத்துக்கு காரணமாக சில விடயங்கள் வழிகோலும் என்றிருந்தால், சில அனுமதியான விடயங்களை நாம செஞ்சோம் என்றால் அது சில நேரம் பல பாவங்களை என்ன செய்யும், உண்டாக்கும் என்றிருந்தால் அந்த அனுமதியான விடயத்தை செய்யல. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுறதுக்கு முடிவு எடுத்தாங்க. இன்னைக்கு நான் பாக்குற காபத்துல்லா இதான பொட்டி வடிவத்தில், அதோட முன்னுக்கு ஒரு அறவட்டம் இருக்கும், அந்த படத்துல பாப்பேன். இந்த அறவட்டமும் சேர்ந்ததுதான் இப்ராஹிம் நபி போட்ட காபத்துல்லார பவுண்டேஷன், இந்த அறவட்டமும் சேர்த்து. அப்ப நபிகளாருக்கு ஆசை வருது, அந்த முழுமையா இப்ராஹிம் நபி காலத்துல கட்டப்பட்ட மாதிரி அந்த அறவட்டத்தையும் சேர்த்து கட்டிடுவோமே என்று ஆசை வந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால விரும்புறாங்க. அப்ப ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்லாங்க, ஆயிஷா நான் இப்ராஹிம் நபியினுடைய பவுண்டேஷன்ல கட்ட விரும்புறேன் என்றாலும் நான் பயிர்கிறேன். புரிசாத்தான் கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, இப்பதான் முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இவங்க மீண்டும் என்னங்கிறலாம் மதம் மாறி மத்த பக்கம் போயிடுவாங்க நினைக்கிறேன், நான் பயிர்கிறேன் என்று நபியாக விட்டாங்க. நம்ம ஒரு அனுமதியான விஷயத்தை செய்யற போது ஆனால் வார விளைவு என்னது, வெவ்வேறுபட்ட அதை விட பெரிய டேஞ்சரான விடயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் சமுதாயத்தில் ஒரு புரட்சியை செய்யணும், ஒரு சீர்திருத்தத்தை செய்யணும் நினைச்சால் நாங்க என்ன செய்யணும் சொன்னால், இதுல மௌலவிமார்களா இருந்தாலும் சரிதான், மௌலவி இல்லாம நாம தௌவா காலத்தில் இருக்கிறோம் சரிதான், திருமணம் முடிச்சவங்களா இருந்தாலும் சரிதான், இந்த சீதனம் என்கிற விடயத்தை முழுமையா இல்லாக்கிறா. வீடு கட்டி பெண்ட வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பெண்ணுடைய வீடு அல்லது அது யாருடைய சொத்துகள், நமக்குரிய கடமையை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சிக்காவது உங்களோட வீடு நீங்க எடுங்க. ஆனா வெளியிறங்க பார்க்கணும், நாம வெளியிறங்கி மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரி அளிக்கணும். குறிப்பா மௌலவிமார்கள் அளிக்கிறவங்க, மௌலவி வர்க்கம்ங்கிறவங்க சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களோட ஒவ்வொரு செயலையும் பற்றி அல்லாஹ் மறுமையில இன்னொரு சமூகத்தை தண்டிக்க போறான். ஏன் மறுமை நாளையில நாங்க என்ன சொல்ல போறோம், அல்லாஹ் தஆலா பாவிகள் நரகவாதிகள் ஆக்கப்பட்டவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற போது அந்த பாவிகள் என்ன சொல்லுவாங்களாம், ரப்பனா நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் பெரியார்களுக்கும் வழிபட்டு போனோம், அவர்கள் எங்களை வழிகாட்டில் ஆக்கி விட்டார்கள், எனவே எங்களுக்கு ஒரு தண்டனையா டபுள் மடங்கு ஆறு கொடுப்பாயாக, வழிகாட்டிகளுக்கு கொடுப்பாயாக, பெரியார்களுக்கு கொடுப்பாயான்னு சொல்லுவாங்க. எனவே இன்றைக்கு எத்தனை பேர் மௌலவிமார் ஆதாரம் காட்டி அவன் வீடு வாங்குறான், காணி வாங்குறான், காசு வாங்குறான், அந்த மௌலவி அந்த பிஏ அந்த அவர் இவர்னு சொல்லி வாங்குறாங்கன்னு. இப்ப உலமாக்கள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பாக காட்டுறதால உலமாக்கள் என்ன செஞ்சாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒரு முன்மாதிரியா நடக்கணும். முன்மாதிரியா நடக்கிற போது அதை திறந்து என்ன செய்வாங்க, மற்றவங்க செஞ்சுப்பாங்க. அதிலும் குறிப்பா அன்பிற்குரிய சவாலே இது விரிவாக இன்னும் பேசப்படுறதுக்குரியதா இருந்தாலும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நாங்க ஒன்று செய்யணும், நாங்க எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய குடும்பத்தில பிழையான முறையில இன்னொருடைய உரிமையை பறிச்சு ஒரு கல்யாணம் நடக்கிறதா, எங்களுடைய நண்பன் கல்யாணம் முடிக்க போறானா, அந்த கல்யாணத்தை நாம் என்ன செய்யணும், பரிசீலிக்கணும். அந்த கல்யாணத்தை பரிசீலிக்கணும். நண்பர் அப்படி செய்யறானா அல்லாஹ் பயந்துகொள், இது பெரிய அநியாயம், இது யாராருக்கு போக வேண்டிய சொத்துல முனக்கு வருகிறது, எனவே இது பெரும் கொடுமை, விபரீதங்கள் பெருசு என்று சொல்லி நாங்க அந்த கல்யாணங்களை பரிசீலிக்காதான் நாளடைவில் என்ன செய்யும், இல்லாமலாகும். பரிசீலிக்கப்படும் போது அது அப்படியே நாளடைவில் அது இல்லாமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் மௌலவிமார்களும் அந்த பிள்ளையான கல்யாணத்தை பரிசீலிக்கணும். நாங்க குடும்பத்தில் அங்கங்க நடக்கிறத பரிசீலிச்சு மறுபக்கம் எங்களுடைய பெண் பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க பொம்பளைகள், அவங்களிடத்தில் ஒரு இஸ்லாமிய உருவாக்கணும். சீதனம் கேட்டு வர மாப்பிள்ளை நானே செய்ய மாட்டேன், முடிக்க மாட்டேன், இஸ்லாமிய முறையிலான மாப்பிள்ளையை தான் முடிப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தை அந்த பெண்கள் மத்தியில் உருவாக்கணும்.
அந்த பெண்கள் மகர் கேட்கக்கூடிய நிலையை என்ன செய்யணும், உருவாக்கணும். அந்த மாதிரி உருவாகிற போது பெண்களும் அப்படி உருவாகிற நிலையிலே ஆண்களான நாமளும் ஒரு இஸ்லாமிய ரீதியான பெண்ணைத்தான் நான் முடிக்க போன்னு வரும்போது அங்க இரண்டு பக்கத்திலேயும் என்னவாகுது, பேலன்ஸ் ஆகும். அப்ப ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாகும். எனவே இதில் ஆகப்பெரிய பங்களிப்பு ஆண் வாலிபர்கள், ஆண் குமரிகள், இந்த ரெண்டு பேரும் ஒரு முயற்சி செஞ்சு முயற்சிக்கணும். அதற்குரிய நடவடிக்கை இது எப்படியாவது இந்த இரண்டு தரப்பிலே இந்த சின்ன ஊட்டப்படணும். இதுல குறிப்பாக பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு எப்படி குமர கரையேற்றணும் நினைப்பாங்க, அவங்களுக்கு மார்க்கத்தை பார்க்க மாட்டாங்க. எனவே குமர கரையேற்றணும் என்று அவங்க எப்படி நினைச்சாலும் அவர்களுக்கு நாங்களும் என்ற குடும்பத்தில் இப்படித்தான் செய்யணும் என்ற அந்த சிந்தனைகளை பெற்றோர்களுக்கு நாங்கள் அடிக்கடி உணர்த்தணும். நாங்க ஏதோ தற்செயலாக எங்களுடைய கஷ்டத்தின் காரணமாக நாங்க சீதனம் கொடுத்து தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் நாங்க ஒரு நாளும் என்ன செய்யப்படாது, நாங்க கேட்டு போகக்கூடாது, வாங்கக்கூடாது. இஸ்லாம் சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்யணும், பெண் பேச போனோமா உங்களுக்கு எவ்வளவு மகர் வேணும் என்று கேளுங்க. யாருக்கிட்ட நீங்க எவ்வளவு மகர் எதிர்பார்க்க, நீங்க எவ்வளவு மகர் எதிர்பார்க்கலன்னு கேட்கணும். மகர் எவ்வளவு எதிர்பார்க்கல 1 லட்சம் மகர் 2 லட்சம் வாங்க, நம்மளுக்கு விரும்பினா கல்யாணம் முடிக்க கட்டிட்டு போடுவாரு. சரியானே? அந்த அடிப்படையில் அவங்க ரைட்ஸை கொடுக்கணும். பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த ரைட்ஸ், ஜாகிலியா பண்பாடை விட்டும் அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை காப்பாற்ற, பெண் சமுதாயத்தை காப்பாற்றி கொடுத்த ரைட்ஸை நாம கொடுக்கணும். எனவே எவ்வளவு மகர் அப்படி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க எவ்வளவு மகர் என்று அவங்கள கேட்க வச்சு போட்டு ஒரு எங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டாம் கேட்கப்படாது. என்னன்னு கேட்டால் நாங்க மகரோட என்று கேட்டோம், அங்க சொன்னாங்க ஒரு அவங்கள்ட்ட 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் ஒரு 50 லட்சம் காணி கொழும்புல இருக்கிற ஊடு பழம் எல்லாம் வாங்கி போட்டு சரியானே அப்படி கொடுத்தாலும் இது ஒரு அர்த்தம் இல்லாது. அதுக்கு நான் சின்ன உதாரணம் சொல்ல, ஒரு கடைக்கு போய் சாமான வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான வாங்கி போட்டு அவன்கிட்ட சொல்ல ஒரு 50,000 ரூபாய் காசை தான் சரி அவன்கிட்ட கேட்கிறேன், கேட்டு சும்மா இருக்கு 50,000 கேட்டு நான் 10,000 நான் கொடுத்து போட்டா கொடுத்தான விஷயம் என்ன தடுப்பான், பக்கத்துல சாத்திக்கு தடுப்பார். சரியானே? நம்ம நாம வாங்குற சாமான் நாம அவன் காசு கொடுத்த அர்த்தம் இல்லை. அப்ப அது காசு கொடுத்தா கருதப்படுமா, மகர் கொடுத்ததா கருதப்படுமா? எனவே இந்த முட்டாள்தனமான வேலை நாம செய்யக்கூடாது. மகர் கேட்டால் நமது சொத்திலிருந்து கொடுக்கணும், நம்முடைய சொத்திலிருந்து மகர் கொடுக்கணும். சிலர் இதுல ஒரு ஜோக் என்ன சொன்னால், நான் சீதனம் என்றாலும் நான் மகர் கொடுக்கறதுக்கு வேற காசு வச்சிருந்தேன், ஏதோ அந்த காசு என்றால் என்ன வேற பேங்க்ல இருந்து வந்த காசு உண்டு, அந்த 1000 நம்பர் வித்தியாசம். இந்த தாழ் மாறத்தால் வேற தாளா கொடுக்கறீங்களா, அவர்கிட்ட எடுத்த காசு அது வேற இருக்கும், இந்த காசு வேற இருக்கும் என்றால் இது அல்லாஹ்வையும் சமூகத்தையும் இஸ்லாத்தையும் ஏமாத்திரமான செயற்பாடு. எனவே இது போன்ற செயல்களை இல்லாம நாங்க மிகவும் உறுதியான முறையில இந்த விஷயத்தை நாம முடிவெடுத்து நாம செயற்படுத்தணும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொருவரும் முடிவெடுக்கணும். நான் என்ன பெண் தரப்பிடம் இருந்து கல்யாணம் முடிக்கிற போது எதுவும் வாங்காமல் இஸ்லாம் முறைப்படியில் உரிமையை கொடுத்து நான் எப்படியாவது சுன்னத்தான முறைப்படியில் செய்வேன், சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரி இருப்பேன் என்று நாம முடிவெடுத்து செய்யணும். அந்த முடிவை எடுப்போமா? இல்ல நாம அப்படி இல்லையா? நம்முடைய சகோதரி இவர் சொன்னா போல அங்க கஷ்டப்படுகிறார். ஒரு முஸ்லிம் பெண், நான் கேட்கிறேன், ஒரு முஸ்லிம் பொம்பளைய, ஒரு முஸ்லிம் பெண்ணை ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தன் போட்டு ரோட்டில் எரிஞ்சான், அவளை சோழ பிடிச்சி இழுத்தானுண்டா என்ன செய்யறீங்க? நீங்க என்ன செய்யறீர்கள்? கிளம்புறேன், எடுத்தவரெல்லாம் கையில வாழும் தோக்கும் அதுவும் தூக்குறான். ஆனா அதே முஸ்லிம் பெண்கள் 10,000 பேரை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு யார் தள்ளுறோம்? நாம தள்ளுறோம். தள்ளி மற்றவன் ஏஜென்ட்காரனுக்கு என்ன செய்யறோம்? வெவ்வேறுபட்ட மோசமான காரியத்துக்கு நாம கொடுக்கும். அப்படி கொடுக்கிற நாங்க இங்க சோழ பிடிச்ச எழும்புறமே அது ஒரு அர்த்தம் இல்லாது. நாம அங்க இங்க கண்ணுக்கு முன்னால என்ன செய்யறோம்? சோழ பிடிச்சதுக்காக பெரிய பெரிய எழும்புறோம், பெரிய வாழாய் யுத்தம் நடக்குது, இந்தியாவில் பெரிய பெரிய போராட்டம் நடக்குது. அதுல அர்த்தம் இல்லை. நாங்க எங்கட பெண்களை அழகா கொண்டு போய் ஹமீன்மாவில் சொன்ன மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நாம் அறிஞ்சிருக்கோம். சரியானே? இந்த பெண்கள் சுப்ஹானல்லாஹ் அது ரொம்ப ஒரு மோசமான வீடு கட்டுறங்கிற ஒரு சுமை இந்த பெண் வர்க்கத்தின் சுமத்தாட்டப்பட்டதால எத்தனை பொம்பளைகள் மானம் இழக்கக்கூடிய நிலை வருகிறது. எத்தனை தாய்மார் தகப்பன்மார் ஊட கொடுத்து போட்டு ரோட்டு வழிய பிச்சைக்காரமா இழத்துறாங்க. எங்களால தாங்க இயலாது, மனிதாபிமானம் உள்ள ஒருவனால தாங்க இயலாது. எனவே இதுல அடிப்படை யாராருக்கு எந்தெந்த சொத்து இஸ்லாம் முறைப்படி போய் சேரணுமோ அதை சேரத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஆட்கள் யாரு? நாம. எங்க உமாக்கு சொத்து வேணுமா, உமா செல்லணும், உமா நான் தேவை உழைச்சி தருவேன், ஊராறு சொத்துக்கு ஆசைப்படாது. இல்லையென்றா சகோதரரை கடைசி வந்த சொல்லி முடிச்சு கொள்வேன். 2.5% ஜக்காத்து கொடுக்காட்டி என்ன தண்டனை? 2.5% ஜக்கா. 1 லட்சம் என்றால் 2,000 ரூபாய் அதுல ஜக்காத்தை கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு
நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசிலிருந்து 2.5% ஜக்காத்தை கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஹலாலா சம்பாதிப்பு. கொடுக்காட்டி அல்லாஹ் என்ன தண்டனை சொல்லலாம்? நரகத்துல போட்டு மாட்டுவான். அந்த காசை நெருப்பாக மாற்றி நெத்தியிலையும் சூடப்படும், விழாவிலையும் சூடப்படும், குப்பரக்கப்பட முதுவிலையும் சூடப்படும். அதற்கப்பால் அவனுடைய பாம்பாக மாற்றப்பட்டு கழுத்தில் அது பாம்பாக நின்று கொண்டு கொத்தும். இதான் நீ சம்பாதிச்சு சேகரிச்சு வச்ச சொத்து, ஏழைக்கு கொடுக்காம சேகரிச்சு வச்ச சொத்து என்று அது கொத்திக்கிரிக்கும். ஏழைகளுக்கு நமக்கெல்லாம் சந்தையிலிருந்து கொடுக்காம நாம் என்னது பிடிச்சது என்றிருந்தால் ஊராருடைய சொத்து அபகரிச்சு யாராருக்கோ போக வேண்டிய 2,000 ரூபாயா 2.5 லட்சமா 25 லட்சத்தை அபகரிக்கும், 50 லட்சத்தை அபகரிக்கும். சொத்தை உழைச்சவன் புஷ்பைகளோட வசதி இல்லாம இருக்கான். நாம ரோட்டால வந்து நாம என்ன செய்யறோம்? கார் ஓடிக்கிறோம், அழகாக நம்முடைய சொந்தக்காரமா போயும். மச்சினங்காரன் என்ன அவன் மோட்டார் பைக்கில் பார்க்கும்போது அவனுக்கு கவலையாடி கடை எங்க வாப்போட சொத்து, நான் ஓட வேண்டிய காரை இவன் ஓடிக்கு போறான்னு சொல்லி இவன் கவலைப்படுறான். அவனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. ஒரு நாளைக்கு அவன் அந்த கார்ல ஏறிக்குந்தாண்டா மச்சாங்காரன் தச்சல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளவன் வந்துருந்தா அவர்த்தர் பெரிய ஒரு பிரச்சனை. இது போற இந்த கார் பக்கம் வந்துடப்பட இந்த வளவுக்கே வந்துடப்படாங்க மச்சாங்க அவர் உழைச்ச மாதிரி. சரியான இப்படி அபகரிச்சு வச்சுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுப்பான், எப்படி வாட்டுவான்? நரகத்தில் போட்டு வாட்டு 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 என வாட்டி அவனுக்கு ஒரு பாம்பு கொத்தாது, பாம்பாக கொத்திக்கே இருக்கும். ஒரு கொஞ்சம் இந்த காசு அல்ல, அவ்வளவு வழிப்பாரி கொள்ளை பாரிய கொள்ளை அடிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாபெரிய தண்டனைகளுக்கு நாம் ஆளாகி கூறக்கூடாது. இன்றைக்கு நாம அனுபவிக்க நாளைக்கு மௌத்தா பேசுறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இவைகளை நாங்கள் புரிந்து இதுக்கு பிற ஒரு நாளும் இதை கற்பனையிலும் எடுக்க மாட்டோம். ஒரு இஸ்லாமியனாக உண்மையான முறையில் நான் குடிலாவது கட்டி கல்யாணம் முடிப்பேன் அல்லது வாடகைக்காக எடுத்தான் செய்வேன் என்ற அடிப்படையில் செய்வோம். இந்த ஊரில் 3 மௌலவிமார்கள், இந்த ஒரு ரியாஸ் மௌலவி அந்த அடிப்படையில் செய்வோம் நினைச்சார். இத்ரிஸ் மௌலவி வாடகைக்கு கூட எடுத்து நின்றார், பெண்ணை கூட்டிக்கு வந்து வச்சிருந்தார். ஷஹீத் மௌலவியும் அப்படியே வாடகை கூட எடுத்து நின்றார். மௌலவிமாரா முன்மாறி வந்தார்கள். இது மாதிரி வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு செஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் செய்வோம். இதுல குறிப்பாக வீடு வாங்குற கல்யாணமோ காசு வாங்குற கல்யாணமோ இதற்கு நாங்கள் போக மாட்டோம். அவற்றை நாங்கள் பரிசரிப்போம். அதற்காக உயிரை கொடுத்து இஸ்லாமிய திருமணத்தை உருவாக்குவோம் என்று ஒரு எங்களுடைய உறுதிமானம் எடுப்போம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நடந்து கொள்வோம். உறுதி அளிப்போம். இன்ஷா அல்லாஹ் உறுதி அழிச்சு நான் உண்மையா கை வச்சுக்க உண்மையா அப்படி உறுதியை வைக்கிறாங்க. பொய்க்கு வைத்தாங்க, பொய்ய எல்லாம் வைத்து அல்லாஹ் பாத்துக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பேசி எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் இதை புரிஞ்சு நடக்க அருள்பாலிப்பானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.